இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, சமூக வலைத்தளங்கள் பற்றிய தலைப்பு. ஏன்னா உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைப்பை தேர்ந்தெடுக்கிற போது கூட ரொம்ப 4-5 தலைப்பு கேட்டு அதில் சரியான தலைப்பை தேர்ந்தெடுத்து ரொம்ப கவனமாக மக்களுக்கு பயன்பட வேணும்னு இந்த தலைப்பை வடிவமைச்சார்கள். நான் 2 செய்தி முன்னுரையில் சொல்லிவிட்டு அவர்களை பேச அனுமதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஆரம்பிப்போம், 2ன்னு தான் ஆரம்பிப்போம், அப்புறம் எங்கள் சௌரியத்தை பொறுத்தது. 1, தகவல் தொடர்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கிற காலம், தகவல் தொடர்பு. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, முன்னெல்லாம் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒவ்வொரு ரயிலையும் பார்த்து லெக்சரில் எழுதுவாங்க உட்காந்துக்கிட்டு. சென்னைக்கு இந்த ட்ரெயினில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எத்தனாம் தேதி, 17ஆம் தேதி, அதுக்கு ஒரு லெக்சர் எடுப்பாங்க. ஏ கோச்சு, பி கோச்சு, வரிசையாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. கம்ப்யூட்டரில் போய் போடும்போது டிக்கெட் போட எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. வித்தின் 10 minutes 5 minutes உங்களால் ரிசர்வேஷன் போட முடியும். எல்லாம் தகவல் தொடர்பினுடைய வளர்ச்சி, கணினியினுடைய வளர்ச்சி. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? டெல்லி அரசாண்டவர் பேரரசர் அக்பர். அக்பருக்கு அவருடைய மனைவியார் கருவுற்றிருக்கிறார்கள். டெல்லியில் வச்சு பிரசவம் பார்க்க வேண்டாம், ஃபத்தேபூர் சிக்ரி, அவங்க கோட்டை இன்னொரு இடத்துல இருக்குது, ஃபத்தேபூர் சிக்ரி, அங்கே வச்சு டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே வச்சுருக்கிறாங்க டெலிவரிக்காக. அவருடைய மனைவியாரை அழைச்சிட்டு போய் அக்பருக்கு என்ன பரபரப்பு, குழந்தை பிறந்த உடனே எனக்கு தெரியணும், குழந்தை பிறந்துடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு தெரியணும். ஆனால் பழைய காலத்தில் எப்படி வரும், குதிரையில் ஒரு வீரன் ஏறி அங்கேருந்து லொடக்குன்னு ஓடியாந்து இங்கே வந்து சொல்லணும் மகாராஜா கிட்ட. அதனால் அக்பர் சொன்னார், எனக்கு பிறந்த உடனே தெரியணும், புள்ள பிறந்த உடனே தெரியணும். அதுக்கு என்ன வழி, நீங்கள் நம்ப மாட்டீங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய தூண் ஒன்று கட்டி அந்த தூணுக்கு மேலே ஒரு முரசு வச்சு, முரசில் ஒரு ஆள் ரெடியாக நிற்கிறாரு. ஏன், அங்கே டெலிவரி ஆன உடனே முரசை அப்படி அடிப்பாங்க. அது கேட்குற தூரத்தில் இன்னொரு தூண் இருக்கும், அது கேட்குற தூரத்தில் இன்னொரு தூண் இருக்கும். அப்படியே முரசு தட்டி 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 டெல்லியில் இருக்கிற அவருக்கு கம்யூனிகேஷன் வந்துடும், குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அவருக்கு இருந்த பலம், அரச பலம், தூணு முரசு, அந்த குழந்தை டெலிவரி ஆன உடனே கேட்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். கரெக்டாக அதே மாதிரி அக்பருக்கு புள்ள பிறந்தது. முதல் நாள் முரசு தட்டினா, வரிசையாக தட்டி டெல்லிக்கு வந்தது. அக்பருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு புள்ள பிறந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டவர். அடுத்த வினாடி, அடடா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணாமல் போயிட்டேன்னு மனசு கவலையாக இருக்குதுன்னு. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குதா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கானா தெரியலையேன்னு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அக்பரை போன்ற பேரரசருக்கு கம்யூனிகேஷன் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அது ஆனா பொண்ணாங்கிற கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், அமெரிக்காவில் புள்ள பெற்றாதான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு அயோக்கியப்ப அங்கே தான் புள்ள பெற்றுக்கிறான். ஏன்னா புள்ள அமெரிக்காவுடைய குடிமகன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவில் புள்ள பறந்து நெக்ஸ்ட்டு செகண்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து, மாமா உங்கள் பேரன் எது, முதல்ல வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறான், அப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் பில் அனுப்புகிறான். மொத்தமாக எவ்வளோ செலவாகி போச்சு அப்படிங்கிறத மெயிலில் பில் அனுப்புகிறான், வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறான், பேரன் பிறந்துட்டான் பார் அப்படின்னு. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, ஒரு காலத்தில் பேரரசருக்கு கிடைக்க முடியாத தகவல் தொடர்பை சமூக வலைத்தளங்கள் சராசரி மனிதனுக்கு கூட இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. ஒரு ஆர்டினரி சிட்டிசன் கூட இது மாதிரி இடத்துக்கு வெளியூர்லெல்லாம் கைதட்டுவாங்க சார். நான் அதை விட மாட்டேன், அது நான் உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நான் நிறுத்த மாட்டேன். 50 வருஷம் மேடையிலேயே கொடுத்தன நடத்தின ஆளுன்னா நான் விடுவேண்ணா, எங்கே தட்டணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு தானே இந்த இடத்த விட்டு நகருவேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு சக்கரவர்த்திக்கு இல்லாத வசதி இன்னைக்கு சாதாரண மனிதனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களுடைய ஆட்சிமை அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று பார்த்தேன், பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக் கொடுப்பாங்கல்ல, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட்டு அப்படின்னு. அதெல்லாம் இப்போ மாறி போச்சான். நான் சிங்கப்பூர் போயிருந்தேன், அங்கே நான் ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் இதை பேச சொன்னாங்க சிங்கப்பூரில்.
சார் நம்ம ஊரில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? ஆசிரியர் வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், அது மாதிரி முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணார் என் கூட வந்தவர்? எலிஃபண்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு எலிஃபண்ட்டை காட்டுறாரு படம். அதை காமிச்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பையன் எந்திரிச்சு பேசாமல் நின்னான். அவன் இவரே ஏண்டா எலிஃபண்ட்டு உனக்கு தெரியலையா, இது எலிஃபண்ட்டுன்னு சொல்ல அப்படின்னார். எலிஃபண்ட்டுன்னு சொல்ல. அந்த பையன் ஒரு பதில் சொன்னான், நோ தட் இஸ் நாட் எலிஃபண்ட் அப்படின்னா. எலிஃபண்ட் இல்லை அப்படின்னு. என் கூட வந்த பேச்சாளருக்கு முகம் செத்து போச்சு. என்ன இது எலிஃபண்ட் இல்லைங்கிற? அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், சார் அது எலிஃபண்ட் இல்லை, எலிஃபண்ட்டோட படம். தட் இஸ் கிளாரிட்டி. தட் இஸ் நாட் எலிஃபண்ட், பிக்சர் ஆஃப் அன் எலிஃபண்ட் அப்படின்னா. அது எலிஃபண்ட்டோட படம் அப்படின்னா. நான் உடனே அங்கே ஸ்கூலில் கேட்டேன், அப்போ எலிஃபண்ட்டுங்கிறத எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? ஜூவில் கூட்டிகிட்டு போய் எலிஃபண்ட்டை காமிச்சு தான் எலிஃபண்ட்னு சொல்லுவோமே ஒழிய எலிஃபண்ட்டு படத்தை காமிச்சு எலிஃபண்ட் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்படி இருக்கு பாருங்க அவனுடைய அந்த திங்கிங் பேட்டர்னு. இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்கிற ஆல்ஃபாபெட் எப்படின்னா எல்லாம் இதே சமூக வலைத்தளங்கள் தான். ஏ ஆப்பிள், ஆப்பிள்னு ஃபோன் வந்துருச்சு இல்லை, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் ப்ளூடூத், சி ஃபார் சேட்டு, டி ஃபார் டவுன்லோடு, இ ஃபார் இமெயில், எஃப் ஃபார் ஃபேஸ்புக், ஜி ஃபார் கூகுள், ஹெச் ஃபார் ஹெவ்லெட், ஐ ஃபார் ஐஃபோன், ஜே ஃபார் ஜாவா, கே ஃபார் கிங்ஸ்டன், எல் ஃபார் லேப்டாப், எம் ஃபார் மெசஞ்சர், என் ஃபார் நேரோ, O for Orkut, P for Picasso, Q for Quick Heal, R for RAM, S for Server, T for Twitter, U for USB, V for Vista, W for Wi-Fi, X for XP, Y for YouTube, Z for Zorfia. கம்ப்ளீட்டாக இப்போ இதான் தான் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கள் கை தட்டி அதுதானே எல்லாம் கரெக்டாக வேலை ஆரம்பிச்சிட்டோம்ல நாங்கள். பாருங்க, ஏ டு இசட் இன்னைக்கு லைஃப்பில் எது ஆக்குபை பண்ணுதுன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு ஆக்குபை பண்ணுது எது? சமூக வலைத்தளங்கள். இப்போ நாங்கள் பேச்சில் இந்த விஷயம் மக்களுக்கு கொடையாக இருக்கிறதா கொடுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷனுக்கு வைக்கிறோம். ஏன் எல்லா விஷயத்திலையும் நன்மையும் உண்டு, எல்லா விஷயத்திலையும் சிக்கலும் உண்டு. இப்போ என்ன அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்னால் அது மரியாதையாக இருக்காது. ஒரு பட்டிமண்டப நடுவர் வந்து தீர்ப்புக்கு முன்னாடி அவங்களுடைய கருத்துக்களை பற்றி எல்லாம் பேசினா நல்லா இருக்காது. சில ரொம்ப நல்ல நடுவர்கள் தீர்ப்பிலேயே கருத்துக்களை பற்றி பேசுறது இல்லை. நான் அந்த அளவுக்கு இல்லை, தீர்ப்பில் கொஞ்சம் கருத்தை பற்றி சொல்லலாம். இப்போ நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அது முறையாக இருக்காது. ஒரே ஒரு செய்திக்காக ஒரு கருத்தை மட்டும் நான் முன்னாடி சொல்லிவிட்டு இப்போ அவர்களை பேச விடுறேன். ரெண்டுன்னு சொன்னேன், ஒன்று சொல்லியாச்சு, இப்போ இன்னும் ஒன்று சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், கிளப் ஹவுஸ், யூடியூப், சாட்டிங் ஆப்ஸ், டேட்டிங் ஆப்ஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிறது. இதை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். உலக அளவில் 200 கோடி பேருக்கும் அதிகமானவர்கள் பல்வேறு சமூக ஊடகங்களில் பயன்பாட்டை வைத்திருக்கிறார்கள். முகநூலில் மட்டும், ஃபேஸ்புக் முகநூலில் மட்டும் 80 கோடிக்கும் அதிகமான பேர் பயனாளர்கள் இருக்கிறார்கள். ட்விட்டரில் 20 கோடி பேர் தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். தொழில் நிமித்த தொடர்புகளை பலப்படுத்தும் லிங்க்டின் வலைத்தளத்தில் 13.5 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் வாட்ஸ்அப் சேவையை சுமார் 40 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். ஏன்? கால் ஃப்ரீ. அதில் பண்ணால் பில்லு வருது, இதில் பண்ணால் பில்லு வரல, அது ஒரு சௌகரியம் இருக்குது. இப்போ இனிமேல் அவனும் பில்லு போட போகிறான். 40 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். உலக அளவில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் இந்தியா 7வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய நிலைமை 7வது இடத்துல அந்த ஊடகங்களை பயன்படுத்துவதில் இருக்கிறது. அதனால் சமூக வலைத்தளங்கள் நம்முடைய குடும்ப உறுப்பினராக ஆகிவிட்டது. அதிலிருந்து மாற்றி அமைப்பது என்பது முடியாத ஒரு காரியம். நான் இதனுடைய நன்மை தீமை அப்படின்னு சொல்லும்போது மிக விரைவில் ஒருவருக்கு செய்தியை அனுப்புவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. ஒரு மனிதனுடைய காலத்தை கொல்லுவது, நேரத்தை கொல்லுவது என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக வதந்திகளை பரப்பி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது என்று எடுத்துக்கொண்டால், அதில் இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு உடையவையாக விளங்குகின்றன. அதில் வருகிற நகைச்சுவை துணுக்குகள், அதில் வருகிற செய்திகள் மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம படிக்க முடியாத பல விஷயத்தை நமக்கு கொடுக்கறது. ஒரு இன்னைக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பல பேர் எவ்வளவு சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒன்று.
ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் 4 பேர் வாக்கிங் போயிட்டு வந்து நிற்கிறவங்க டீ குடிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 4 பேரும் டாக்டர்ஸ். நான் அதை கலெக்டரை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறேன். 4 பேரும் டாக்டர்ஸ். ஒருத்தர் எம்எஸ் ஆர்த்தோ, இன்னொருத்தர் நியூரோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸு. நம்மள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு, வாக்கிங் போய் எவ்வளவு கலோரி குறைச்சாங்களோ அவ்வளவு கலோரிக்கு வடை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அவர்கள் டாக்டராக இருந்தாலும் சரி. இந்த 4 டாக்டரும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ கடையில் இப்போ டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் வந்தான். அவன் பாருங்கள் ஒரு மாதிரி சாஞ்சு நடக்கிறான். இங்கேருந்து ஒரு 200 அடி தள்ளி பார்த்துட்டாரு. நம்ம எம்எஸ் ஆர்த்தோ டாக்டர் அவர் சொல்கிறாரு, ஐ திங்க் அவனுடைய L5 L4 ஏதோ ஒரு ப்ராப்ளம். இங்கேருந்து ஜட்ஜ் பண்ணிட்டார் அவர். அவனுடைய L5 L4 ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவனால் சரியாக நடக்க முடியல. நீங்கள் வேணால் நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், L5 ஆர் L4 ப்ராப்ளமாக இருக்கும். இவர் அடுத்தவர் சொன்னார், ரொம்ப ஓட்டாத, சம் நியூரோலாஜிக்கல் இஷ்யூஸ், அவனுக்கு ஏதோ நியூரோலஜியில் ப்ராப்ளம் இருக்குது, நாம் அது மெதுவாக தான் கண்டுபிடிக்கணும். நான் வேணால் சேலஞ்சு பண்ணுறேன், அது ஒன்றும் போனில் இல்லை, நியூரோலாஜிக்கல் இஷ்யூ அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை பை ஃபிசியோதெரப்பி வி கேன் க்யூர் இட், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்க முடியாது. இந்த 4 டாக்டரும் சண்டை போடுறாங்க. அவன் மெதுவாக டீ கடைக்கிட்ட வந்து டீ கடைக்காரரை பார்த்து அந்த ஆள் கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டான். அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, செருப்பு அறுத்து போச்சு, நடக்க முடியல, இதுதான் உண்மை. இப்போ புரிஞ்சு போச்சா? நடக்காத உண்மைகளை நடந்ததாக 4 பேர் நம்ப வேண்டும் என்றால் அதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் போதுமானவை. நடக்காத விஷயத்தை கூட நடந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய வலிமையும் அதற்கு உண்டு. நடந்ததை நடக்காத மாதிரி ஆக்கக்கூடிய வலிமையும் அதற்கு உண்டு. ஒன்றுமே தெரியாமல் பல பேர் கமெண்ட் அடிக்கிற விஷயம் எதில் அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த சமூக வலைத்தளங்களில் தான் இருக்கும். அதை பற்றி ஏபிசி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை பற்றி கமெண்ட் அடிப்பாங்க. சரி, இவ்வளவு கெடுதலும் இருக்குது, தகவல் தொடர்பில் நன்மையும் இருக்குது. நான் சாம்பிளுக்காக ஒன்று சொல்லிட்டேன். இனிமேல் மற்றதெல்லாம் அவங்களுடைய விருப்பப்படி ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ பட்டிமண்டபத்துக்கு வருகை தந்திருப்பதில் நம்முடைய ஆவுடையப்பன் அவர்கள் தொலைக்காட்சி இயக்குனராக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர்கள். நம்முடைய விஜயசுந்தரி அவர்கள் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள். இந்த பக்கம் நம்முடைய மோகன சுந்தரம் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு நகைச்சுவை நயகரான்னு ஒரு பட்டம். நயகரா கரெக்டாக காதில் வாங்கிக்கோங்க, வேறு ஏதாவது காதில் வாங்கிக்கிட்டு அப்புறம் நீங்கள் என்ன சங்கடப்படுத்தக்கூடாது. நயகரா, நகைச்சுவை நயகரான்னு அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. அவர் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர், நல்ல நகைச்சுவை பேச்சாளர், நகைச்சுவை மன்ற திருச்சியினுடைய தலைவர் அருமை தம்பி சிவகுருநாதன் அவர்கள் ஒரு புறத்தில். கோயம்புத்தூர் கொங்கு மண்ணிலேருந்து வந்திருக்கிறாங்க பேராசிரியை சாந்தாமணி அவர்கள். அவங்க பேச்சு அப்படியே கொங்கு தமிழ் அப்படியே கொஞ்சம் விளையாடக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். கொங்கு நாட்டில் ஒரு சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? வெட்டுறதா இருந்தால் கூட சொல்லிட்டு வெட்டுவாங்க, கொன்று போடுவாங்க. கொன்னுன்னு அந்த இங்கே வச்சு மரியாதையாக வெட்டுவாங்களே ஒழிய மரியாதை குறைவாக வெட்டுற பழக்கம் அங்கே கிடையாது. அவ்வளோ மரியாதையான ஊர் கொங்கு மண்டலம். நம்முடைய சகோதரி சாந்தாமணி அவர்கள் அளவு பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர். இப்போது அவர் பணிகளுக்காக, கல்லூரி பணிகளுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். இப்படி 6 பேச்சாளர்கள் அருமையாக அமைந்திருக்கக்கூடிய, எல்லாத்தையும் சொல்லிட்டோம்மா, யாரையும் விட்டு இல்லையே, நான் விட்டுட்டேன்னா அப்புறம் போகும்போது கோச்சிக்குவீங்க, அது வேறு வம்பாட போகுது. இந்த 6 பேச்சாளர்கள். உங்களுக்கு நாகப்பட்டினம் ஆடியன்ஸ் பற்றி தெரியுமா? நன்றி உரை சொன்னால் கூட எந்திரிக்க மாட்டாங்க. இருக்கட்டும், எல்லாரையும் வழி அனுப்பிச்சுட்டு அப்புறமா எந்திரிப்போம் அப்படின்னு. நடுவில் யாராவது எந்திரிச்சாங்கன்னா வேறு மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தமே ஒழிய அவங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சிறந்த அருமையான மாவட்டம். சார் உங்கள் மைக் ரொம்ப பிரமாதம். ஏன்னா நான் போகிற அவசரத்தில் சொல்லாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பாவம் சும்மா போகாது. உங்கள் மைக் ரொம்ப பிரமாதம், அதுக்காக வால்யூமை இதுக்கு மேலே கூட்டிடாதீங்க, ரொம்ப பிரமாதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறோம். 2.5 வருஷமாக மேடையில் பேசுகிற வாய்ப்பு, ஆன்லைனில் பேசுகிறோம், ஆனாலும் இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தமைக்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் மீண்டும் எங்களுடைய இனிய நன்றியை தெரிவித்து, ஒரு ஆச்சரியமான நாகப்பட்டினத்தில் என்ன விசேஷம், இஸ்லாமியருடைய தர்கா இருக்குது, வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது, சிக்கல் முருகப்பெருமான் கோயில் இருக்குது. எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நாடு உருப்படும் அப்படிங்கிற மெசேஜை உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிற அருமையான மாவட்டம்.
அவ்வளவு அருமையான ஒரு சிறப்புடைய மாவட்டம் இந்த மாவட்டம். அதனால் இதில் பேசுகிற வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. 6 பேச்சாளருக்கும் என்னுடைய கடுமையான ஒரே ஒரு வேண்டுகோள், மறந்தும் அரசியல் கலக்காதீர்கள். தெளிவான முறையில் இது ஒரு அறிவுபூர்வமான பட்டிமண்டபமாக மட்டுமே நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக உங்களுக்கு தெரிவித்து, மீண்டும் இப்போது முறைப்படி பட்டிமண்டபம் தொடங்குகிறது. நம்முடைய டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் நமக்கு கொடை என்கிற கருத்தை எடுத்துரைப்பதற்கு அவர் வாட்ஸ்அப்பில் இருந்து சேகரித்த விஷயங்களோடு வருகிறார். இன்றைக்கி கூட பரீட்சை எழுத போகிறது மாதிரி இந்த வலைத்தளங்களை பற்றிய நிகழ்ச்சிகளையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு ஏபிசிடியில் மொத்தமாக 26 எழுத்துக்கும் எத்தனை சொற்கள் இருக்கின்றன, எத்தனை பயன்பாட்டாளர்கள் இருக்காங்க என்று இப்படி ஒரு சின்சியர் பட்டிமன்ற நடுவரை உலகத்தில் எங்கு தேடினாலும் நீங்கள் காண முடியாது. சுகிசிவம் அவர்கள் எங்கே சென்றாலும் படித்துவிட்டு புதிய தகவலை சொல்ல வேண்டும் என்று வரக்கூடியவர். எங்கள் வணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, காரை பண்பலையிலிருந்து வந்திருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரர் வெங்கடேஸ்வரன் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் போகிற போக்கில் கொஞ்சம் கொடுமைகளும் சொன்னீங்க. அது நேரத்தை கொள்ளுதுன்னு. மனுஷனுக்கு எங்கே நேரம் இருக்குது அதை கொள்றதுக்கு? எனக்கு என்னமோ அது பெரிய விஷயமா தெரியல. நிறைய நன்மைகளைத்தான் சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய விவாதம் நடந்தது. ஆயுத பூஜைக்கு, வெற்றி திருநாளுக்கு, ஆயுத பூஜை திருநாளுக்கு, விஜயதசமிக்கு கோயில்கள் திறக்கப்படுமா, பூஜை நடத்தப்படுமான்னு பெரிய ஆலோசனைகள் பத்திரிகைகள், ஊடகங்கள், அரசாங்கமே ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து எனக்கு செல்லில் ஒரு டேங்குன்னு ஒன்று வந்து விழுந்துச்சு அழகாக வாட்ஸ்அப்பில். இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆகச்சிறந்த ஆயுதம் முகக்கவசம், அதுக்கு பட்டையை போட்டு ஒரு குங்குமத்தை வச்சு ஆயுத பூஜை கொண்டாடுவோம், வருக வணக்கம்னு முடிச்சுட்டு போயிட்டான். எவ்வளவு அந்த ஒரு பெரிய அழகாக சொன்னீங்க. இந்த செருப்பு இருந்ததை 4 மருத்துவர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு. பெரிய விஷயங்களையெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணால், எளிமையாக தீர்த்து வைப்பதற்கான வழிகளை இந்த சமூக வலைத்தளங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. பெரிய பெருசாக நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எது வேணுமாலும் அழகாக சொல்லுது. என்ன தேடினாலும் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. ஒவ்வொரு காலத்திலும், ஒரு காலத்தில் கற்காலம், கல்லே ஆயுதமாக இருந்தது, இரும்பு ஆயுதமாக இருந்த இரும்பு காலம் இருந்தது, வில்லாயுதம் இருந்த காலம் இருக்கிறது, வாளாயுதம் இருந்த காலம் இருக்கிறது, துப்பாக்கி அணுகுண்டு இந்த காலம் வரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, தகவலே ஆயுதம் என்கிற காலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும், ஒவ்வொரு ஃபேஸ்புக்லேயும், ஒவ்வொரு யூடியூப்லேயும் வருகிற விஷயங்கள் பூரா அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க. செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண், அறிவை ஆயுதமாக தாங்கி இருக்கிறது. அது கொடையாக எடுத்துக்கொள்வதா, கொடுமையாக எடுத்துக்கொள்வதா? ஒரு பையன் கேட்டான் ஒரு வாத்தியார்கிட்ட, சார் சிவபெருமான் நிற்கிறார், பக்கத்தில் பார்வதி திரிசூலம் வச்சுருக்காரு, ராமர் நிற்கிறார், பக்கத்தில் சீதை வில்லு வச்சுருக்காங்க, முருகன் நிற்கிறார், 2 பக்கமும் வள்ளியும் தெய்வானையும் வேல் வச்சுருக்காரு, அங்கே வந்து சூளாயுதம், இங்கே வேலாயுதம், அங்கே வில்லாயுதம், அப்படி 3 வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் ராதையோடு நிற்கிறாரு, அவர் மட்டும் புல்லாங்குழல் வச்சுருக்காரு, என்னன்னு கேட்டான். வாத்தியார் சொன்னார், 3 பேரும் கட்டின பொண்டாட்டியோட நிற்கிறாங்க, அதனால் ஆயுதம் தேவை. இவர் காதலியோடு நிற்கிறாரு, புல்லாங்குழலோடு தான் நிற்பார், லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஹார்ட்வேராக இருந்ததை பூரா சாஃப்ட்வேராக மாற்றிருச்சு நடுவர்களே. இன்றைய வலைத்தளங்கள் இன்றைக்கி பூரா சாஃப்ட்வேர் உலகம். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசி தான். ரொம்ப அற்புதமாக தென்காசியில் ஒரு சாமியார் இருக்காருன்னு ஓடினாங்க, கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொன்னார். ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி அவர் பிரசங்கம் பண்ணுறார். ஒரு நாய் உங்களை துரத்தினால் நின்று முறைச்சு பாருங்க, ஒரு புலி உங்களை துரத்தினால் மரத்தில் ஏறுங்க, ஒரு சிங்கம் உங்களை துரத்தினா செத்தது மாதிரி நடிங்க, ஒரு யானை வேகமாக துரத்தினா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுங்க, ஒரு பாம்பு உங்களை துரத்தி வந்துச்சுன்னா நீங்கள் நேராக ஓடுங்க. ஒருத்தன் எந்திரிச்சான், பொண்டாட்டி துரத்துனா என்ன சாமியார் பண்ணுறதுன்னு, என்னைய மாதிரி சாமியாராக ஓடி வந்துடுங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறான் பாருங்க. அறிவு காலம். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ஒரு சேனல்னால் அதுக்கு பேர் இருக்கும், இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வலைத்தள யுகத்தில், யூடியூப் காலத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சேனலாக உருவாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் ரொம்ப அறிவு புரட்சி, அறிவாயுதம் எல்லாரும் கையில் ஏந்துறான்.
டக்குன்னு ஒரு செல் எடுக்கிறான், ஒரு ஃபோட்டோ எடுப்புறான், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அனுப்புறான், கலெக்டருக்கு அனுப்புறான், அடுத்த நிமிஷமே ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா வேகமாக யூடியூப்பில் பரவிடும். இந்த விஷயம் பரவுறதுக்குள்ளே சரி பண்ணுங்கப்பா. தலைமைச் செயலாளர் சொல்லலாம், அரசாங்க விஷயம் தானே நடுவர் அவர்களே. தலைமைச் செயலாளர் இறையன்பு ஒரு வெள்ளைத்தாளை எடுக்கிறார், இனிய தோழமையன்னு ஒரு கடிதம் எழுதுகிறார், முத்தான கையெழுத்தில் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார். எழுதி கொண்டு வரும்போது மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் மாவட்ட அளவிலேயே தீர்த்து வைத்து விடுங்கள், எல்லா கலெக்டருக்கும் எழுதுகிறார். மாவட்ட அளவிலேயே தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு தலைமைச் செயலகத்தில் நிறைய கடிதங்கள் புகார்கள் குவிகின்றன ஒரு கடிதம் எழுதி முடிக்கிறார். எழுதி முடிச்சுட்டு எல்லாருக்கும் இமெயில் அனுப்புகிறாரு, எல்லா கலெக்டருக்கும் அனுப்புகிறாரு, பத்திரிகைகளுக்கும் போய் சேருது. இங்கெல்லாம் போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய செல்ல விழுந்துருச்சு வாட்ஸ்அப்பில். இப்படி ஒரு கலெக்டர் எழுதியிருக்காருன்னு ஒவ்வொரு கலெக்டர் மட்டும் பார்க்கல, தாசில்தார், விஏஓ, ஊரில் இருக்கிற தலையாரி வரைக்கும் எல்லாரும் படிக்கிறாங்க. பிரச்சனையை தீர்க்கலைன்னா மேலே வரைக்கும் போகும்போது இருக்கேன், உடனே ஆக்ஷன். இந்த விரைவு கொடையா கொடுமையா? இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த விரைவு என்பது இப்போ கொரோனா வந்திருக்கு, கொடுமையானது தான். ஆனாலும் கூட சரியான நேரத்தில் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஏன்னா எல்லாம் இந்த வலைத்தளங்கள் கொடுத்த கொடையின் காரணமாக வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் எல்லா வேலையும் பார்க்குறான். உலக பொருளாதாரம் இதுவரைக்கும் பாதிச்சிருச்சுன்னு யாரும் சொல்லலை. ரொம்ப அற்புதமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ் தேவையில்லை, லைட்டு தேவையில்லை, ஃபேன் தேவையில்லை, போக்குவரத்து தேவையில்லை, பொல்யூஷன் குறைஞ்சி போச்சு, எல்லாம் வீட்டில் இருந்த. தெரிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோம், தெரியலன்னா ஒர்க் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம். பல பேருக்கு வெளியே தெரியாமல் முறுக்கு சுட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கான். பிரியாணி விற்கிறேன்னு வந்துட்டான். பேராசிரியர்கள்லாம் சில பேர் பிரியாணி விற்கிறேன்ட்டான். அது கொடுமை சில நேரங்களில். ஆனாலும் கூட இந்த தரம் 2 பையன் யூகேஜி படிக்கிறவன் போய்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை எங்கே படிக்கிறேன்னு கேட்குறான். அவன் ஒரு யூகேஜி படிக்கிறவன், நான் சாம்சங்கில் படிக்கிறேன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் நான் ரெட்மியில் படிக்கிறேன்றான். ஸ்கூலில் பைக்குள்ள வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆன்லைன் கிளாஸு, செல்ஃபோனை சொல்கிறானுங்க, அதில் தானே அவன் படிக்கிறான். அப்படி தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். லேப்டாப் தான் ஆஃபீஸ். இப்போ உலகத்தில் எல்லாம் வந்துருச்சு. காலத்திற்கேற்ற மாறுதல்களை இது சேர்த்துருக்கு. இப்போல்லாம் ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன், கல்யாண பத்திரிக்கைலாம் இப்போ யாரும் போய் பழங்கள்லாம் கொரோனா காலம் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க, வந்தால் அவங்கள நாங்கள் பார்க்க மாட்டோம், தண்ணியும் கொடுக்க மாட்டோம்னு எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் வாட்ஸ்அப்லேயே. ஒருத்தன் கிண்டலாக கேட்குறான், வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சா மொய்யும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடலாமா போல், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடட்டா அப்படின்னு கேட்குறான். இப்போ அதெல்லாம் இல்லை. வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன்லேயே போட்டுடுறான். ஜூம் டைம், கூகுள் டைம், லைவ் லிங்க் கொடுத்துட்றான். அந்த கல்யாணம் நடக்கிறத ஒரு 20 நிமிஷம் லிங்க் கொடுத்து 2000 பேர் அவன் வீட்டிலேருந்தே பார்க்குறான், மொபைல்லையே பார்க்குறான். கல்யாணத்துக்கு வராமையே இங்கே நடக்கிறத லிங்க்கில் லைவாக பார்க்குறான். பார்த்து முடிச்சோடனே ஒரு டைட்டில் கார்டு போட்ட மாதிரி கூகுள் பே, ரூபே, அப்புறம் எல்லா பேக்கும் பேடிஎம் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க், அது கியூஆர் கோடை அப்படி காமிக்கிறான். காமிச்சோடனே இவன் ஒரு கிளிக் பண்ணுறான். நம்மால் அனுப்பிச்சோடனே அவனுக்கு ஒரு 500, 1000, 2000 போய் சேருது. சேர்ந்தோடனே அவன் என்ன பண்ணுறான், கியூஆர் கோடு மூலமாக பணம் அனுப்பிச்சிட்டானா, பணம் வந்துருச்சு, உங்கள் முகவரியையும் நீங்கள் எத்தனை நபர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் என்பதையும் எங்களுக்கு பதிலாக அனுப்பவும். இவன் அனுப்புகிறான். 20 நிமிஷத்தில் காலிங் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா வீட்டில் இருக்க 5 பேருக்கும் தலப்பா கட்டி பிரியாணி நிற்கிது. கல்யாண விருந்து அப்படிங்கிறான். யார், ஸ்விக்கி கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். கல்யாணம் எங்கே நடந்திருக்கு, பாம்பேயில் நடந்திருக்கு. போய் சேர்ந்துருச்சு, ஆள் போய் சேரலை, சாப்பாடு வந்துருச்சு, நிம்மதியாக இருக்கான். இது கூகுள் மற்றதெல்லாம் கொடுத்த கொடைன்னு சொல்கிறதா, இது கொடுமைன்னு சொல்கிறதா? எவ்வளோ அற்புதமாக இருக்குது. நிம்மதியாக இருக்கமே. யாரையும் எப்பா சாம்பார் ஊற்று, ரசம் ஊற்று, அதிலெல்லாம் இந்த பந்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி 4 பேர் நிற்பான் வரிசையில். ஊற்றிடுவாரா, சாம்பாருக்கு வந்துட்டார், ரசத்துக்கு வந்துடுவார், மோருக்கு வந்துடுவார். சாப்பிடாமல் எழுப்பி விடுவான். இன்றைக்கி அப்படி இல்லை. 500 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா ஆரிய பவன்லேருந்து சாப்பாடு வரும். 2000 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா அஞ்சப்பர்லேருந்து உங்களுக்கு சாப்பாடு வரும், பிரியாணி வரும், தலைப்பாக்கெட்லேருந்து வரும், அப்படியெல்லாம் வரும். இப்படி நமக்கு கொடையாக ஆன்லைன்லேயே எல்லாம் வந்துருச்சே, ஆன்லைன்லேயே எல்லாம் வந்துருச்சே. இப்போ எல்லாம் இந்த அமேசானில் கிடைக்காதே இல்லைன்றான். என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வயசு 40. இத்தனை பேருக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்னா இந்த ஆஃபர் அமேசானில் போடுறானான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றார் அவர். மேட்ரிமோனி என்னான்னு கேட்டால் அங்கே மட்டும் ஒரு இது இருக்குது, எந்த பொருள் வாங்கினாலும் 6 மாதத்துக்குள்ளே சரியில்லைன்னா திருப்பி கொடுத்துடலாம், அமேசானில் எடுத்துக்குவான். அந்த மாதிரி ஆஃபர் வருதானே இவன் கல்யாணம் பண்ணாமல் காத்துக்கிட்டு இருக்கானா. எப்படி இதாக இருக்கா பாருங்க. இப்போ மாதா பிதா குரு தெய்வம்லாம் கிடையாது, மாதா பிதா கூகுளாண்டவர் தெய்வம், முடிஞ்சு போச்சு. எல்லாம் கூகுளில் எடுத்து வச்சுக்கிட்டு அதென்ன இதென்ன இதென்ன இதென்ன, இதுக்கு என்ன மருந்து, அதுக்கு என்ன மருந்து, டாக்டரையே அசரடிச்சிடறான்.
வாத்தியார்களே குழப்பி விட்டுறான். அப்படி நிறைய ஒன்றும் வேணாங்க. இன்றைக்கி சமீபத்தில் வீட்டில் எங்கள் பூஜை நடந்துச்சு. இந்த 10 நாளைக்கு நவராத்திரி பூஜை. சாமிக்கு வெத்தலை வாக்கு வைன்னு நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன். வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. அதை வைக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க சந்தேகம். வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே பாக்கு வைக்கிறதா, பாக்க வச்சுட்டு அதுக்கு மேலே வெத்தலையை வைக்கிறதா? உடனே நான் கேட்பேன் என் வீட்டில் பெரியவங்களை, இருங்க கூகுளில் தட்டுது, வெத்தலை பாக்கை எப்படி வைப்பது. அவன் ஃபோட்டோவோடு அனுப்புகிறான் விதவிதமாக. அப்படி வைக்கிறான், இப்படி வைக்கிறான், இப்படி வைக்கிறான், எல்லாம் வச்சாட்டே எங்கள் அப்பா என்ன சொல்லுது. இதை விட பெரிய புரட்சி சமீபத்தில் நடந்து முடிந்த போன 10 ஆண்டுகளில் டிகேடில் நடந்த மிகப்பெரிய புரட்சி ஜல்லிக்கட்டு புரட்சி. நான் சொல்லுவோம், கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை புல்லால் ஆய்குலத்தால்னு எங்கள் பரிபாடு இலக்கியம் சொல்லும், கலித்தொகை இலக்கியம் சொல்லும். கொம்பை பார்த்து பயந்து ஓடுறவனை கல்யாணமே பண்ண மாட்டா பெண் தமிழச்சி என்று அந்த காலத்தில் சொல்லும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடி இளைஞர்களுக்கு இந்த இன உணர்வும் இந்த இன எழுச்சியும் இந்த புரட்சி சிந்தனையும் எப்படி வந்துச்சுங்க? எத்தனை தமிழாசிரியர்கள் போய் வகுப்பு நடத்திருக்கீங்க? எத்தனை பொறியாளர்கள் கல்லூரிக்கு போய் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையே? அவனுக்கு எப்படி இந்த எழுச்சி வந்துச்சு? இன எழுச்சி ஒரு பெரிய புரட்சி. எந்த அரசியல் தலைவரும் தலையிடவில்லை, எந்த இயக்க தலைவரும் தலையிடவில்லை, எந்த நடிகர் போனாலும் பார்க்கல. அங்கங்கே கூடுனா, அங்கங்கே கூடுனா, அங்கங்கே கூடுனா, பெருசாக கூடுனா, திரண்டா, இளைஞர் பட்டாளம் திரண்டது. அப்படியே அரசாங்கமே அந்த புரட்சிக்கு அடிபணிந்து இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொன்னார் உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய தமிழனுடைய அடையாளம் என்கிற ஒரு அடையாளத்தை பெற்று தந்தது இந்த வலைத்தளங்கள் 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 என்று சொல்லி எல்லா வகையில் பார்த்தாலும் இந்த சமூக வலைத்தளங்கள் பெரும் கொடையே. தீர்ப்புகளையும் அப்படியே நடுவர் அவர்களே சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கூகுள் பே நான் வச்சுருக்கேன், ரூபே வச்சுருக்கேன், பேடிஎம் வச்சுருக்கேன், அனுப்பிச்சி வச்சிடுறேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்கள் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு துணையாக இருந்திருக்கின்றனன்னு சொன்னார். ஒரு அருமையான கேள்வி. இது மாதிரியான வலைத்தளங்கள் இல்லைன்னா கடந்த 2 வருஷத்தில் உலகம் என்ன இருக்கும்? இந்த உலகம் என்ன இருக்கும்? உலகம் முழுக்க தகவல் தொடர்பு, மருத்துவ பரிமாற்றம் எல்லாமே கேள்விக்குறியாக போயிருந்திருக்குமே. கடந்த 2 வருடங்கள் என்ன இருக்கும்? ரொம்ப கடுமையான ஒரு கேள்வி, அழகாக கேட்டிருக்கிறார். இப்போ அதற்கெல்லாம் விடை சொல்வதற்காக நம்முடைய புலவர் சாந்தாமணி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. பிள்ளைகளின் பிறந்த நாளை பெற்றோர்கள் கொண்டாடுவார்கள். பெற்றோர்களுடைய பிறந்த நாளை பிள்ளைகள் கொண்டாடுவார்கள். ஆனால் ஒரு மாவட்டத்தினுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாகை மாவட்ட ஆட்சியர் உட்பட நாகை வாழ் மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சமூக வலைதளங்கள் கொடையா கொடுமையான்னு கேள்வி கேட்டால் எதிரணியிலிருந்து என்னுடைய சகோதரர் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற வேலையை செஞ்சுட்டு போயிருக்காருங்க. நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினால உள்ளூர் வியாபாரிகளுடைய வாழ்க்கை அத்தனையும் படுத்து போச்சேங்கிற வேதனையில் நின்னா பொண்டாட்டி துரத்துனா என்ன பண்ணுறது? சாமியார்கிட்ட போய் கேட்டாங்களா? இதெல்லாம் கொடைன்னு பேசிட்டு போகிறீங்க. என்னங்கன்னா நியாயம் நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு காலகட்டங்களெல்லாம் பாருங்கள், நிலாவை பார்த்து குழந்தைகளுக்கு சோறு ஊட்டணும். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வான்னு சொல்லி நிலாவை காட்டி சோறு ஊட்டணும். வானம் தூரம் இல்லை, வாழ்க்கையும் பாரம் இல்லைங்கிற ஒரு தத்துவத்தை ஒரு தாய் அன்னைக்கு சொல்லி கொடுத்தா. ஆனால் இன்னைக்குங்க ஒரு 3 வயசு குழந்தைக்கு செல்லை காட்டி தான் சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறோம். இதை கண்கூட என் வீட்டில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என் மருமக பேரனுக்கு தினம் செல்லை காமிச்சு தான் சோறு ஊட்டுறான். அந்த ஆதங்கத்தில் அங்கே கேட்க முடியாதுங்க, மருமகளாக போயிட்டா கேட்க முடியல. அந்த ஆதங்கத்தை நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன கொடுமை நடந்துட்டு இருக்குது இங்கே என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? சரி, குழந்தைகளுக்கு தான் அப்படின்னா பெரியவங்கமா சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிட்றீங்களா? நிறைய வீடுகளில் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க, டிவியை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னாருங்க, யாருக்கும் இடுமீன் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின்னு சொன்னார்.
அதாவது சாப்பிடும் போதுங்க கண்களால் அந்த சாப்பாட்டை கூர்ந்து பார்க்கணுமா. ஏன்னா கண்களில் இருக்கிற காந்த ஒளி அந்த சாப்பாட்டில் பட்டு அந்த சாப்பாட்டை உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது ஜீரணமாகுங்கிறத திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார். எங்கள் கண்ணுக்கு காந்த ஒளி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரல. அப்படி இருந்ததுனால தான் கணவன் காணாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று மகாபாரதத்தில் காந்தாரி தன்னுடைய கண்களை கட்டியிருந்தா. கடைசியில் குருச்சேத்திர போரில் அது துரியோதனுக்கு அந்த காந்த ஒளி பயன்பட்டுச்சுங்களா இல்லையா? ஆனால் பெரியவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. பெரியவங்களும் செல்போன் பார்க்குறாங்க. ஒரு வீட்டிலைங்க திருடனை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை நண்பர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த பெண்கள் கிட்ட கேட்டாங்க, எப்படிமா திருடரை பிடிச்சிங்கன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, காம்பவுண்ட் ஏறி குதிச்சிருக்கிறா, எங்களுக்கு தெரியல. சரி, வீட்டுக்குள்ளே வந்து பீரோவை உடைச்சி நகை நட்டெல்லாம் எடுத்துருக்கிறா, எங்களுக்கு தெரியல. சரி, வயிறு வசிக்குதுன்னு சமையல் கட்டில் போய் தோசை சுட்டு சாப்பிட்ருக்குறானுங்க, அதுவும் எங்களுக்கு தெரியல. அட எப்படி பிடிச்ச? ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதை வந்து தூக்குனா கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டோடாங்க. இன்னைக்கு இந்த கொடுமை இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு 3 பேர் வந்திருக்கிறது தான் கொடுமை நாங்கள் சொல்கிறோங்க. நீங்கள் அழகாக சகோதரர் சொன்னார், இன்னைக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் எல்லாம் சேனல் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு 12 வயசு பையனுங்க, குட்டி வடிவேலுன்னு அவனுக்கு பேர். 12 வயசு பையன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறான். ஆரம்பித்த 1 மணி நேரத்துலங்க 75,000 சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கிறான். அப்படி என்னடா அவன் சாதிச்சான்னு போய் பார்த்தா 12 வயசில் அவன் பார்க்கக்கூடாத பாடலுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி வாயை அசைச்சு டிக்டாக் செய்து இன்னைக்கு 7 லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த சமூகம் எங்கெங்கே போயிட்டுருக்குது நான் கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கொடைன்னு சொல்லுவீங்களா? இதை விடங்க நடுவர் அவர்களே, ஏன் தங்கச்சி பையன் எனக்கு ஃபோன் பண்ணா, பெரியம்மா எங்கே இருக்கிறீங்க? ஏன்டா கொரோனா காலம் வீட்டில் தான் இருக்கிற, நிகழ்ச்சியும் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன்னு. அதை விடுங்க பெரியம்மா. ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லை. வாட்ஸ்அப்பில் இல்லை. ட்விட்டரில் இல்லை. வைங்க ஃபோனை. கோவிச்சிட்டு வச்சுட்டா. வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா, ட்விட்டரில் இருக்கிறீங்களான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறையான்னு ஒரு வார்த்தை கேட்கலீங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்குறாங்க. என் பையனெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏங்க சாப்பிடவே வரமாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபேஸ்புக்லேயே உட்காந்துருக்குறா, நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு. அவர் சொன்னார், ஏண்டி கத்துற, போடு ஃபேஸ்புக்கில், எந்திரிச்சும் பையன் வருவான். நானும் போய் போட்டேன். ஏ தடிமாடு, எரும மாடு, ஆக்கி வச்ச சோறு ஆறிட்டு இருக்குதுடா வாடான. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த செகண்ட் 1000 லைக்ஸ் விழுந்துடுச்சு. அடுத்த செகண்ட் 1000 லைக்ஸுங்க. அதில் ஒருத்தன் கேட்குற, ஆன்டி உங்கள் வீட்டில் மனுஷனுக்கும் மாட்டுக்கும் ஒரே சாப்பாடா கேள்வி கேட்குறான். இன்னைக்கு லைக்ஸை எதிர்பார்த்து லைஃபை இழந்து கொண்டு இருக்கிற சமுதாயமாக தாங்க மாறி போயிருக்குது. இன்னைக்கு ஒய்ஃப் இல்லாமலும் கூட வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கிறா. ஒய்ஃபை இல்லாமல் வாழ்வதற்கு இன்னைக்கு இளைய தலைமுறை தயாரா இல்லைங்களே. இது என்ன கொடுமை நான் கேட்குறேன். இந்த ஆசை யாரை விட்டுச்சுங்க? என்னையும் இழுத்துது. இப்போ இவங்க கொடைன்னு பேசுகிறாங்களா, சரி ஏதோ ஃபேஸ்புக்கு கொடையாத்தான் இருக்குன்னு நான் ஒரு டிஷ் கண்டுபிடிச்சேங்க. உள்ளி முருங்கை குழம்பு. என்னது? உள்ளி முருங்கை குழம்பு. சரி, முருங்கைக்காயும் வெங்காயமும் போட்டு ஒரு குழம்பு. சரி ஃபேஸ்புக்கில் போடுவோமே, போட்டு விட்டேன். சும்மா லைக்ஸ் விழுந்துட்டே இருந்ததுங்க என் வீட்டுக்காரரை தவிர. நான் போய் சொன்னேன், ஏனுங்க எல்லாரும் லைக்ஸ் போடுறாங்க, நீங்களும் ஒரு லைக்ஸ் போட்டுருங்கண்ணே. அந்த மனுஷனுக்கு வந்தது பாருங்க கோபம். ஏய் அவங்கெல்லாம் பார்த்துட்டு போடுறாங்கடி, நான் சாப்பிட்டு இருக்கிறேன், ஓடுறி நாகப்பட்டினோன்ட்டார். பறந்தடிச்சு இங்கொடியாந்து இருக்கிற இந்த கொடுமையை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? நடுவரவர்களை முகநூல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முகநூலில் யாரோட முகமும் ஒரிஜினல் இல்லைங்கிற வருத்தம்ங்க. ஆண்களுடைய பெயரில் பெண்கள் உலாவறாங்க, பெண்களுடைய பெயர்களில் ஆண்கள் உலாவிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு என்னென்னா ஆண்களோட படத்தை போட்டுட்டா நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்களோட படத்தை போட்டால் நிறைய ஃபாலோயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி
பேரும் சொந்தம் கிடையாது, முகங்களும் சொந்தம் கிடையாது. இதில் என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த கொரோனா வர்றக்கு 6 மாதத்துக்கு முன்னாடிங்க மும்பையில் ஒரு பொண்ணு இந்த முகநூலில் அழகான வாலிபனுடைய படத்தை பார்த்துருக்குது. பார்த்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குது. ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. தினம் சேட் பண்ணிக்குவாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா? அது +2 படிச்சுக்கிட்டு இருக்குது. படிச்சியா, சாப்பிட்டியா? அம்மா டாக்டரு, அப்பா பேராசிரியர். அவங்க அக்கறைப்படாத அளவுக்கு இவன் அக்கறைப்படுறது. இதுக்கு டெய்லி இப்படி பேசிகிட்டே இருந்துட்டுங்க. ஒரு நாள் அவன் சொல்லிட்டா, நீ கிளம்பி வா, என்னென்னலாம் வீட்டிலுக்குது எல்லாம் சுருட்டி எடுத்துட்டு வா, நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன்ட்டான். அதுவும் நம்பி வீட்டில் பணத்தையும் எடுத்துட்டு நகையும் எடுத்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுச்சு. இறங்கி அவனை கூப்பிட்டுச்சு, நான் வந்துட்டேன்னு. உடனே அவன் இந்த விஜயகாந்த் படத்தில் அப்படியே அந்த பேரரசில் அப்படியே இதை டேர்ன் பண்ணி முகத்தை காட்டுற மாதிரி, நான் உன் முன்னாடி தான் நின்று கொண்டு இருக்கிறேன் டொண்டோடோய்னா. இது அப்படியே திரும்பி பார்த்துச்சுங்க. தாத்தா வயசில் ஒருத்தர் நிற்கிறானுங்க. தாத்தா வயசில் நிற்கிறா. ஃபேஸ்புக்கில் ஒரு அழகான வாலிபனோட படத்தை போட்டு அந்த பிள்ளைய ஏமாற்றி, நல்ல வேளை அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? ஓடி போய் அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்கிட்டெல்லாம் சொல்லிச்சு, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த நபர் இவர் இல்லைங்க, வேறேங்கன்னு சொல்லி உடனே பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொன்னால், என்ன உங்களுடைய சமூக வலைதளங்கள் வந்து இங்கே நீங்கள் கொடைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சமீபத்தில் என்னுடைய நண்பரை சந்திச்சங்க. நான் கேட்டேன், ஏங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. சொல்கிறாரு பாருங்க, கல்யாணம்ங்கிறது என்னங்க, திருமணம்ங்கிறது என்னங்க? பாரதிதாசன் சொன்ன மாதிரி ஒரு மனதாயினர் தோழி இத்திருமண மக்கள் என்றும் வாழின்னு சொல்லி உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்து மனதார வாழ்த்துறது தான் இங்கே திருமணம். அந்த திருமணத்தை என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? எங்கேயோ ஹைதராபாத்தில் நடக்குதாமா, பிரியாணி வருதாமா ஆன்லைனில். இந்த கொடுமையை எங்கெங்க கலெக்டர்கிட்ட தான் சொல்லணும். நான் வேற எங்கெங்க போய் சொல்றது? என் வீட்டுக்காரர்கிட்டையும் கூட இதை சொல்ல முடியாது. என்னத்தை வந்து நீங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கிறீங்க? அந்த நண்பரை பார்த்து கேட்டேன், ஏனுங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. இல்லைங்க, அவளே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்களே, எப்படிங்க? ஒரு 10,000 கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. நான் சொன்னேன், சார் கொரோனா காலம், என் சகோதரர் சொன்ன மாதிரி யாரையுமே கூப்பிட முடியாது, கொரோனா காலம்தான். அப்படியே இருந்தாலும் ஒரு கோயிலில் போய் ஒரு மாலை அதை நடத்தி வைக்கிற புரோகிதர் எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 25,000 ஒரு பட்டு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி எடுக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு 25,000 கூட இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுங்க சார், எப்படிங்க சார் பண்ணுனீங்கன்னு ஒரே வார்த்தை சொன்னார் பாருங்க. அவளுக்கு 10,000க்கு ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்த, அவள் ஃபோனில் பேசியே கல்யாணம் பண்ணி போயிட்டானார். அதனால தாங்க ஒரு கவிஞன் நொந்து எழுதுனா, செல்லும் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்த மகள் இன்று தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று ஒரு கவிஞன் எழுதுறான்னா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுமையா தெரியலையா? நான் கேட்குறேன். இதை விடங்க, ஒரு காலகட்டத்தில் குழந்தைய செல் வச்சுருந்தா நம்ம போய் பிடிங்கி வைப்போம். ஏய் வை, செல்ல பார்க்காத, செல் வைப்போம். நாங்களே போய் கெஞ்சிரோம். இந்த தங்க 1 மணி நேரம் அட்டன் பண்ணுதுங்க கிளாஸு, 1 மணி நேரம் அட்டன் நடக்குதுங்களா இல்லையா? அந்த 1 மணி நேரத்தில் ஆசிரியர்கள் என்ன பாடுபடுறோம் தெரியுங்களா? என் வகுப்பில் நான் அனுபவிச்சனுங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் என் சகோதரர் சொன்னார் பாருங்க, இந்த ஆன்லைன் வகுப்பு அளப்புற மாதிரி. நீங்கள் ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் படிக்கிற கோயெட்டு காலேஜ் எங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் இந்த கோவிட் கிளாஸ் எங்களால் சமாளிக்க முடியல. அந்த பக்கம் ஒருத்தர் ஒரு நாள் அவங்க பாட்டியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஓடிட்டான். நான் கேள்வி கேட்குறேன், பாட்டி பதில் சொல்லுது, ஐயோ நீங்கள் யாருங்கன்னு. நான் அவனோட பாட்டின்னுச்சு. ஏனுங்க நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்குறீங்கன்னு. இல்லை கண்ணு, அவன் தான் வந்து, ஏனாத்தா ஐயன் படிக்க வைக்கல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை, என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருந்தா நான் வெகு வேலை செய்வேன், நீ சொன்னையல்லாத்தா, நீ பள்ளிக்கூடம் போகாட்டி போச்சாது, இந்தா வீட்டுக்குள்ள உட்காந்து படின்னு உட்கார வச்சுட்டு போயிட்டான். அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியலைங்க. இன்னொருத்தன் தூங்குறா வகுப்பில். அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, டேய் என்னடா தூங்கிட்டு இருக்கிற? இதையெல்லாம் அன்மியூட் பண்ணி எங்களை கடுப்பேற்றுறது. மைக்கை மியூட் பண்ணியும் வைக்கிறது இல்லை, அன்மியூட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை கடுப்பேற்றுறா. அங்கே வந்து அந்த அம்மா கேட்குது, டேய் என்ன தூங்குறேன்? யோகாவை போயிட்டு இருக்குது போ. இன்னொருத்தன் விளையாண்டுட்டு உட்காந்துருக்கிறா, கேம்ஸ் பீரியடு போகுதுங்கிறா.
எத்தனை சிக்கலுங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் திசை மாறி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டங்களிலே உறவுகளோடு உட்கார்ந்து வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் கையிலே ஆண்ட்ராய்டு ஃபோனு. காலையில் எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். தரையை பார்த்து நடக்கிறது இல்லை, எல்லாருமே செல்போன் திரையை பார்த்துட்டு தான் பாதையவே கடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி வாட்ஸ்அப்பில் 2 நாளைக்கு முன்னோண்டு படிச்சனுங்க. ஒருத்தன் போட்டிருந்தான், நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம்டா என்னாச்சு, அந்த அம்மா ஃபேஸ்புக் பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்துது, குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் கொடுமை. இப்படித்தான் உங்களுடைய சமூக வலைதளங்கள் இந்த சமுதாயத்தை திசை மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வியந்து கேட்ட ரசிகர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல யதார்த்தமான உண்மைகளை சொன்னாங்க. இந்த ஆன்லைன் வகுப்பு அலப்பறைகளை பற்றி ரொம்ப வேதனையாக சொன்னாங்க. எத்தனை பேர் இதை பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அட்வொகேட்டு கோட்டு மட்டும் போட்டுக்கிட்டு அப்பியர் ஆகிட்டார். வீடியோ வந்துருச்சு, கோட்டு மட்டும்தான் போட்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதாவது நாம் ஒரு இடத்துக்கு போகிறோமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பாடெல்லாம் போயிடுச்சே அப்படிங்கிற வேதனையை அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை சரியாக பயன்படுத்துகிறவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு செய்தி வந்ததுங்க. ஒரு பையன் நல்ல வெயிலில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். நல்ல வெயில், கடும் வெயில். வகுப்பெடுக்கிற ஆசிரியர் கேட்குறாரு, ஏன்டா தம்பி இப்படி வெயிலில் உட்காந்துருக்கிறியப்பா, எங்கேயாவது நிழலில் உட்காரக்கூடாதா அப்படின்னு. அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க, சார் இங்கே மட்டும்தான் சார் லைன் எடுக்குது, நான் வேறு எங்கே போனாலும் எடுக்க மாட்டேங்குது, அதனால நான் வகுப்பை அட்டன் பண்ணுங்கிறதுக்காக இந்த வெயிலில் உட்காந்துருக்கிறேன். அப்படியும் படிக்கிறாங்க. இந்த உலகத்தில் 2 சைடு இருக்குது மாணவர்களில். அது ரொம்ப அழகாக ஆசிரியைங்கிறதுனால அந்த செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. இப்போ இல்லை அது கொடைதான் என்பதை சொல்லுவதற்கு அருமை தம்பி சிவ சதீஷ் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் எழுத்துக்களாலேயே தமிழுக்கு மற்றும் இறைவனுக்கு என்று ஒரு கோவில் கட்டினார் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனுக்கே ஒரு இடர் வந்த போது புத்த விகாரத்தில் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிய ஊர் இந்த நாகைப்பட்டினம். தமிழ் காத்த மன்னனை காத்த பெருமையுடைய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சமூக வலைதளங்கள் கொடையா கொடுமையா என்கின்ற காலத்திற்கேற்ற தலைப்பை தந்து எங்களை ஆற்றுப்படுத்தியிருக்கக்கூடிய சொற்கலை வித்தகர் சொல்வேந்தர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பட்டிமண்டப அறிஞர்கள், ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெரியோர்கள், இங்கே ஒரு 1000 பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். 1000 பேருக்கும் இந்த லைவ் வழியாக யூடியூப் வழியாக நேரலையாக கண்டு கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கும், பதிவு செய்து வேண்டுகிற போதெல்லாம் பார்த்து கொள்ள இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதுதான் வலைதளத்தினுடைய கொடை அப்படிங்கிறது. இங்கே 1000 பேருக்கு கிடைக்கக்கூடிய இந்த அறிவு செல்வத்தை 1000 பேர் இல்லை, லட்சம் பேர் இல்லை, கோடி பேருக்கு கொண்டு போய் கொடுக்கிற கொடையை தருவது இந்த வலைதளங்கள் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. எங்கள் அம்மா வந்தாங்க, நானும் கோயம்புத்தூர்காரன் தான், வந்து ஆதங்கம் கொடுமைன்னு பேசினாங்க. வலைதளத்தினுடைய கொடுமையை பேசினாங்களா இல்லை அவங்க காலத்தில் வலைதளம் இல்லைங்கிற கொடுமையை பேசினாங்களான்னு தெரியல. என் மருமக மட்டும் சோறு ஊட்டுறா அப்படின்னா இவங்களால நிலாவை காட்டி தான் சோறு ஊட்ட முடிஞ்சுங்கிற ஆதங்கத்தை தான் கொட்டுறாங்களே ஒழிய வலைதளத்தில் சொல்லலை. ஆக வலைதளங்கள் என்பவை நமக்கு செய்ய வந்த ஒரு பணியாளர்கள், வேலை செய்ய வந்த பணியாளர்கள். அவர்களை எஜமானர்களாக ஆக்காமல் நாம் பணியாளர்களாக வேலை வாங்குவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. சில பேர் எஜமானர்களாக ஆகிவிட்டு இவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். அதை அம்மா அவர்கள் கொடுமை என்று பேசிவிட்டு போகிறார்கள். ஒரு காலத்தில்ங்க மதுரையில் ஒரு முறை வெள்ளம் வந்துச்சு. அப்போ மரங்கள் எல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றன. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முதலமைச்சர் காமராஜர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆஃபீஸர் சொல்கிறார் 10 நாள் ஆகும், ஒருத்தர் 8 நாள் ஆகும், ஒருத்தர் 5 நாள் ஆகுங்கிறார். அப்போ காமராஜர் ஐயா சொன்னார்கள், அதெல்லாம் வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்யுங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க? அவங்க தெருவில் அவங்க வீட்டில் இருக்கிற வீட்டு வாசல் இருக்கிற மரங்களை அவங்களே வெட்டி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லுங்க அப்படின்னு காமராஜர் சொன்னார். சொன்ன உடனே வானொலியிலே ஒலிபரப்பினார்கள். அடுத்த நாளே கிளியர் ஆச்சு. மறுபடியும் அதிகாரிகள் எல்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க ஐயா இந்த செய்தியை நீங்கள் சொல்ல முடிஞ்சு அப்படிங்கும்போது, நான் அதிகமாக படிக்கலை, ஆனால் சொற்பொழிவு கேட்க போவேன். எங்கள் ஊரில் சொற்பொழிவு பேச வந்த ஐயா மாதிரி ஒரு பெரியவர் சொற்பொழிவு பேச வந்திருந்தார். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார்
நெல் வேண்டினார். திருவாரூர் தெரு நிறைய நெல்லை கொட்டி விட்டுட்டு போயிடுச்சு பூதங்கணங்கள். தியாகராஜரை பார்க்க போறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் ஒண்ணு பண்ணாரு, அவங்க வீட்டு வாசல் இருக்கிற நெல்லை அவங்களே எடுத்துக்கலான்னு சொன்னார். அதை அந்த சொற்பொழிவுல கேட்ட விஷயத்தை நான் இங்க பயன்படுத்தினேன் அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னார்கள். பாருங்க, இதுல இருந்து நான் இந்த கருத்துக்கு சொல்ல வர்றது, வானொலியிலே ஒளிபரப்ப சொன்னவுடன் ஒரு நாள் கழிச்சு அந்த மரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டன. அதே வலைதளத்தில் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட சொல்லுங்க, போட்டிருந்தாரு என்ன ஆயிருக்கும்? 1 மணி நேரத்தில் இது காலி ஆயிருக்கும். ஆக நேர விரயத்தை நமக்கு சுருக்கி கொடுத்து, காலம் பொன் போன்றதல்ல, காலம் பொன்னை விட உயர்ந்தது என்பதை காட்டுகிற ஒரு சாளரம் தான் இந்த வலைதளங்கள் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. இன்றைக்கு விழிப்புணர்வு என்பதை சமூக வலைதளங்கள் கொடுத்த அளவிற்கு பேச்சோ எழுத்தோ இசையோ நாடகமோ எதுவும் தரவில்லை என்பதை நான் சொல்ல முடியும். எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், ஐயா கூட சொன்னார், ஒரு நீதிபதியை பற்றி சொன்னார்கள், நீதிபதிகள் கூட அஞ்சுகிற ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் இளைஞர் கையில் இருக்கக்கூடிய மீம்ஸ். ஒரு மீம் கிரியேட் பண்ணி போட்டோன்னா போதும், அதுக்கு பயப்படுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மீம்ஸுக்காக பயப்படுகிறார்கள். ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்து விட்டு போனார்கள். அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி 50 எம்பிக்களால் முடியாத ஒன்றை எங்கள் இளைஞர்கள் இந்த ஏப்பை வைத்து 50 எம்பிக்களால் முடித்து காட்டினார்கள் என்று சொன்னால் வலைதளங்கள் எப்பவும் கொடையாகத்தான் இருக்கிறதே ஒழிய கொடுமையாக இல்லை என்பதை தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன ஏப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லெவல் வந்துருச்சு. எப்பவுமே எது நன்மையோ அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பட வடிவமைப்பு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்னாப் சாட் அப்படின்ற ஆப் இருக்குது. தனித்திறன்களை வெளிப்படுத்த வேண்டுமா, பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது. சுருக்கமாக வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டுமா, அதுக்கு ஷேர் சாட்டு. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா அதுக்கு டம்ளர்னு ஒன்று வந்திருக்கு. எழுத்துத்திறன் உடையவர்கள் ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸாக போய் அவங்க கொடுங்க தம்பி உங்கள் கட்டுரை போடுறேன்னு சொல்லி போடுவாங்க, கட்டாயமாக போடுவாங்க. ஆனால் அவங்களோட பேரில் போட மாட்டாங்க, களவாடிடுவாங்க. என்னுடைய திறமை நானே அங்கீகரிக்க வேண்டும், என்னுடைய பெயரிலேயே வெளிவிட வேண்டுமா, பிளாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் எழுதினா போதும், அதன் மூலமாக உயர முடியும். அப்படி என்னுடைய ஒரு நண்பன் அப்படி எழுதி அதன் மூலமாக 1 லட்ச ரூபாய் பரிசு வாங்கினார் என்று சொன்னால், ஒரு பிளாக்ஸில் எழுதியும் கூட சமூக வலைதளத்தின் மூலமாக தன்னுடைய பெயரை வெளிக்காட்டி கொள்ள முடியும் என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்புறம் கருத்துக்களை பொது வெளியில் சொல்கிறத விட ஒருமித்த கருத்துடையவர்கள் மத்தியில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கிளப் ஹவுஸ் அப்படி ஒரு ஆப் இருக்குது. அதையை தாண்டி இன்றைக்கு குடும்ப மருத்துவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனி மனிதருக்கு மருத்துவம் வேண்டுமா, மருத்துவர்கள் வந்து பார்க்க முடியாத சூழலிலும் கூட ஆரோக்கிய சேது என்கின்ற ஒரு ஏப் தான் அனைவருக்கும், நமக்கு கொரோனா இருக்கா இல்லையா, மூக்கில் சுவாசம் போயிருச்சு, ருசி போயிருச்சு, இது எல்லாத்தையுமே ஆரோக்கிய சேதின் மூலமாகத்தான் அனைவரும் அறிந்து கொண்டார்களே ஒழிய வேறு எதிலையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாயிருச்சா, சுகர் அதிகமாயிருச்சா, அதுக்கு ஒரு ஆப்பு. ஆக ஏப்பில் தான், வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே நடக்குது. அம்மா சொல்லுவாங்க ஆன்லைன் வகுப்பில் அத்தனை பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், பாட்டி எதுக்கு உட்கார வச்சான், முதியோர் கல்வி திட்டத்தை அங்கேயும் அமல்படுத்தியிருக்கான். அப்படி நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு தப்புன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு இசைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இசை படிக்கணும்னு என்ன பண்ணுறோம், கர்நாடிக், தமிழ் ஒன்றுமே இல்லை, கர்நாடிக் அப்படின்னு கர்நாடிக் இசைக்கு தான் போகிறோம். தமிழில் எவ்வளவு இருக்கிறது தெரியுங்களா? ஒரு தாளக்கட்டு சொல்கிறேன் பாருங்களேன். தகு தகுகு தகு தகுகு தன் தன் தகு தகுகு தகு தகுகு தகு தகுகு தன் தன் தகு தகுகு தகு தகன கண ஜகுத தத்த தக தீதோ தன 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 தன் தன் தன தன டுடுடுடுடுடுடுடு என்றென்றிழக்கையும் உடுக்கையும் யாவும். இது ஒரு பெரிய தாளக்கட்டு. இந்த தாளக்கட்டு திருப்புகழ்ல இருக்கு. இது மாதிரி 16,000 பாடல்கள் இருந்தன. ஆனால் நமக்கு கிடைத்தவை வெறும் 1324 திருப்புகழ்கள் மட்டுமே. அந்த காலத்தில் இதை போன்ற சேமித்து வைக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இருந்திருந்தால் சேமித்து என்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அத்தனை பாட்டையும் நாம் பதிவேற்றம் செய்திருக்க முடியும். இதன் மூலமாக உலக அரங்கிற்கே தமிழிசைதான் கால் மேல் காலிட்டு அமர்ந்து ராஜாங்கம் செய்யக்கூடிய அளவில் உயர்ந்திருக்க முடியும் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆக நேர விரயத்தை குறைக்கிறது, பண விரயத்தை குறைக்கிறது, கருத்தை பரிமாறுவதற்கு எளிமையாக இருக்கிறது என்று சொன்னால் இப்பேற்பட்ட வகையில் இதாக இருக்கிறது. அம்மா சொன்னாங்க, ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியை பார்த்து வந்துட்டா அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த பொண்ணு காவலன் அப்படின்னு ஒரு ஏப் இருக்குது, அது ஏன் பார்க்கல? இலக்குவன் செய்யாத ஒன்றை காவலன் ஏப் செய்திருக்கிறது. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, அதை கேட்டு நின்றிருந்தால் ராமகதை இல்லையே, ராமாயணம் அவ்வளோதான். பொன்மானை கேட்ட உடனே எதுக்குமா, நீ ஒரு பெண்மான், உனக்கு எதுக்கு பொன்மான், நீ அந்த மானை கேட்டீங்கன்னா அந்த மான் வரைக்கும் போக வேண்டியிருக்குமா, வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அதையும் பெண்கள் கேட்க மாட்டாங்க. போன உடனே அங்கே முதல்ல மிமிக்ரி பண்ணவனே நம்மால் தான், மாரிசன்.
ராமனுடைய குரல்ல சீதா லக்ஷ்மணன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். உடனே லக்ஷ்மணன் கிட்ட சீதை சொல்றான், நீ போய் பாரு அப்படின்னு. இல்லை நீ எதுவும் ஆயிருக்காது. அந்த நேரத்தில் அதுக்கு பிறகுதான் ராவணன் வந்து கவர வருகிறான். அதே அந்த நேரத்திலே ஒரு வாட்ஸ்அப் கால் இருந்திருந்தா, ஒரு வீடியோ கால் இருந்தா, நான் நல்லா சேஃபா இருக்கமா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராமன் சொல்லி இருந்தால் ராவணனால் சீதை கடத்தப்பட்டிருக்க மாட்டாள். அப்பேற்பட்ட தன்மையை இன்றைக்கு காவலன் ஏப் என்கின்ற ஒரு ஏப்பை நம்ம அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆக நாம எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வலைதளங்கள் என்பவை கற்பக விருட்சங்களாக இருக்கின்றன. ஆனால் அம்மா போன்ற மூவரும் காய்ந்த மரங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கற்பக விருட்சமாகவே அதை பார்க்கிறோம். கொடுமை என்று பேசுவதை OLX-இல் விட்டுவிடுங்கள். நீங்கள் கொடை என்று பேசுங்கள். அனைவரும் உங்களை ஷேர் செய்வார்கள், லைக் செய்வார்கள், ஃபாலோவர்ஸ் அதிகமாவார்கள். நன்றி, வணக்கம். ராமாயண காலத்தில் வாட்ஸ்அப் இருந்திருந்தா ராமாயண கதையே வந்திருக்காது. டக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு. உண்மை. வெளியூருக்கு போகிறாங்க, போய் சேர்ந்தாச்சு, இங்கே இருக்கிறேன் சார். வெளிநாடு போகும்போதே சார் வாட்ஸ்அப் காலில் நான் இப்போ லண்டனில் இருக்கேன், டக்குன்னு மெசேஜ் அனுப்ப முடியுதில்லை. எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று வராமல் இருந்தால் விமான சேவையை நடத்த முடியாது. உலகம் முழுக்க இருக்கிற விமான சேவை எப்படி நடத்துறது? என்ன மாதிரியாக தகவல் பரிமாற்றம் நடத்த முடியும்? எல்லாம் இங்கே டிக்கெட் ஏறின உடனே பேசஞ்சர்ஸ் ஏரியாச்சுங்கிறது அங்கே போய் இறங்குது, இறங்கிறதுக்கு முன்னாடி போகுதில்லை. அதனால் ரொம்ப அழகாக அந்த தகவல் தொடர்பு எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக தம்பி சதீஷ் எடுத்துரைத்தார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ நம்முடைய சிவகுருநாதன் அவர்கள் இல்லை அது கொடுமைதான் என்பதை எடுத்துரைப்பதற்காக வருகை தருகிறார்கள். நாகை மாவட்டத்தின் 30வது பிறந்த நாளை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, இலக்கிய வழக்கறிஞர்களே, அரங்கத்திலே குழுமி இருக்கின்ற ரசிக பெருமக்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நடுவர் அவர்களே, இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் உள்ளிட்ட 6 பேர் நீங்களாக எனக்கு என்ன பெருமை என்று கேட்டால், இந்த மாவட்டத்தின் குடிமகன் நான். நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு காலத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் எங்கள் மாவட்டம் மயிலாடுதுறையாக பிரிந்ததை ஒழிய 29 வருட காலம் இந்த மாவட்டத்தின் குடிமகனாக இருந்தேன் என்ற பெருமை எனக்குள்ளது என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்கிறேன், இந்த சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா இது தலைப்பு. நாங்கள் எல்லாமே கொடுமைன்னு சொல்லலை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேருக்கு தெரியும், பாக்டீரியாவில் 2 வகை இருக்குது. நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா படிச்சிருக்கோம். இந்த பாக்டீரியா ரொம்ப தீமை செய்யுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு காலத்தில் பொழுதுபோக்குன்னா என்ன இருக்கும்? ரேடியோ கேட்குறது, சினிமா பார்க்குறது, அதை தொடர்ந்து டிவி பார்க்குறது. இந்த 3 தான் பொழுதுபோக்காக இருந்துச்சு. ரேடியோ எந்த காலத்துலேயும் நமக்கு கெடுதல் செஞ்சிடவே செய்யாது. அது எப்பொழுதுமே நன்மை தான் செய்து கொண்டு இருக்கும். அதற்கு பிறகு சினிமா, தொலைக்காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இழுத்துக்கிட்டு போய் இந்த சமூக வலைதளங்கிற கொடுமையில் இப்போ விட்டுருச்சு. அதுதான் எங்களுடைய வாதம். இந்த முகநூல்னு சொல்கிற ஃபேஸ்புக் இருக்க, இந்த ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சி 100 வருஷம் ஆகலை. 17 ஆண்டுகளுக்கு முன்னால் 2004 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வலைதளம். யூடியூப் 2005 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வலைதளம். ட்விட்டர் 2006 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வலைதளம். வாட்ஸ்அப் 2009 கண்டுபிடிக்கப்பட்ட வலைதளம். இன்ஸ்டாகிராம் 2010 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வலைதளம். இந்த 20 ஆண்டு கால வரலாறு கூட இல்லாத இந்த வலைத்தளங்கள் நம்மை 200 ஆண்டு கால பாதிப்புக்கு நம்மை தள்ளி இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய வாதம். பாடங்களிலே கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்கள், தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இளைஞர்கள், நாட்டின் வீட்டின் கண்களாக திகழக்கூடிய பெண்மணிகள் எல்லோரையும் இந்த வலைத்தளமானது அடிமைகளாக வைத்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இப்போ செல்ஃபி எடுக்கிறோம், செல்ஃபி மோகம் இருக்கிறது. எங்கெங்கே போய் நின்று செல்ஃபி எடுக்கலாம்? இப்போ உங்களோட நின்று எடுத்துக்கலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாங்க அவரோட நின்று எடுத்துக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவரோட நின்று எடுத்துக்கலாம். ஏன்னா ஆளுமைகள். எங்கே போய் எடுப்பான் தெரியுங்களா? மலை முகட்டில் உச்சியில் நின்று சூரியனோட சேர்ந்து எடுப்பான், போயிடுவான்.
ட்ரெயின் 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. என்ஜின்கிட்ட நின்று எடுக்கணும்னு எடுப்பான், போயிடுவான். கடல், இந்த நாகூரில் நடந்துச்சு, கடல் அலை எழும்பும் போது எடுக்கிறேன்னு எடுத்தான், ஆளை காணும், அந்தமானுக்கு போயிட்டான். நடுவர் அவர்களே, நான் ஒரு தகவல் சொல்கிறேன். உலகத்திலேயே செல்ஃபி மோகத்தால் உயிரை இழக்கக்கூடிய நாடுகளிலே முதலிடம் வகிக்கிறது நம் இந்தியா. இந்தியா என்ன என்ன கொடுமை இது! இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த காலத்தில் விபத்துனா என்ன தெரியும், நான்லாம் செஞ்சுருக்கேன். எங்கள் ஊர் செம்மனார் கோயில், ஆக்கூர்னு ஒரு ஊரில் நான் பார்த்த முதல் விபத்து அதுதான். ஒரு டிராக்டர் மோதி ஒரு ஆளுக்கு மயக்கம் வந்து கீழே கிடக்க, ரத்தம் ஓடுது. அப்போல்லாம் இந்த வசதிலாம் இல்லை. உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் ஃபோனை பிடிச்சி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி அவனை மருத்துவமனையில் போய் சேர்த்து எல்லாரும் இருக்கானா கடைசி வரைக்கும் நாங்கள்லாம் நின்னோம். இன்றைக்கி ஒரு விபத்து நடக்குதுங்க. சொன்னீங்கல்ல ஹைதராபாத் பிரியாணி வருதுன்னு, ஹைதராபாத்தில் நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன். இந்த சாதாரண ஆளை விட்டுருங்க, நடிகர் பிரகாஷ் ராஜ் உங்களுக்கு தெரியும், ஹாய் செல்லம் பாருல, அந்த பிரகாஷ் ராஜ் கார் விபத்தில் சிக்கிட்டார் ஹைதராபாத்தில். கார் கதவை திறக்க முடியல, கார் தலைகீழ கிடக்கு. உடனே நம்மளால் என்ன செஞ்சான்னா எல்லாரும் ஓடுறான். ஓடின உடனே பிரகாஷ் ராஜுக்கு ஒரு சந்தோஷம், ஆகா நம்மளை காப்பாற்ற கூட்டம் வந்துருச்சுன்னு டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து எல்லாம் வீடியோ எடுக்கிறான். சார் கத்துறாந்தாலும், ஏய் எனக்கு காரை பிரட்டி விடுங்கடா, உயிருக்கு போராடுறேன்னு, சாம இருக்க, இப்படி ரத்த சகதியோடு போட்டால் தான் லைக் வரும்னு போடுறான். நடந்த உண்மை, பெரிய வைத்தறிச்ச பெரிய சார். ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் போடுறான், சார் நான் வாழ்க்கையிலே தோல்வி விட்டு விட்டேன், தற்கொலை செய்து கொள்ள போகிறேன்னு. போட்டு முடித்த உடனே 90 பேர் லைக் போடுறான். அடுத்த 5 நிமிஷத்தில் 90 பேர் லைக் போடுறான். 10 பேர் RIPன்னு போடுறான், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுறான். இவன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு போட்டான் பாருங்க. அவன் சொன்னாட, கேடு கட்டவங்களை, நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில் நான் ஏண்டா சாகணும்னு அவன் சுதாரிச்சுக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, என்னது அக்கம் பக்கத்தில் யார் இருக்கா தெரியல, எதிர் வீட்டில் யார் இருக்கா தெரியல, அப்பார்ட்மெண்ட்டில் யாருக்கும் தெரியலைங்க. நான் சொல்கிறேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் ஊர் செம்மனார் கோயில் பக்கம் வல்லம்ங்கிற கிராமம். எங்கள் ஊரில் 746 வீடு இருக்குது. அந்த 746 வீட்லேயும் இருக்கிறவன் பேர் எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது 746 வீட்டில் உள்ளவனுக்கும் தெரியும். இதான் கிராமம். நகரத்துக்கு போனோம், திருச்சியில் போய் நான் 30 ஆண்டு காலம் ஆகிறது. 15 ஆண்டு காலமாக நான் ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டினேன். எனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு, என் வீட்டுக்கு அடுத்த வீடு காலி பிளாட்டு, அதுக்கு அடுத்த வீட்டில் போய் நின்று அந்த கொரியர் பாய் கேட்குறான், இங்கே சிவகுருநாதன்னா யாருன்னா. அந்த ஆள் நானும் 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஆள் என்ன கேட்டான், இதுதான் நடக்குது. அந்த ஆள் என்ன கேட்டான், தர்ஷினியப்பான்னா. நான் அந்த ஆள்கிட்ட கேட்டேன், என்ன கவிதாப்பான்னு. என் பேரும் அவனுக்கு தெரியல, அவன் பேரும் எனக்கு தெரியல. நாங்கள் 15 வருஷமாக நண்பர்கள். இதுதான் இந்த வலைத்தளங்கள் கொடுத்து எல்லாம். ஃபேஸ்புக்லேயே இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியல, ஆஸ்திரேலியாவில் உள்ளவன் முகநூல் நண்பராக இருக்கான். நமக்கு வீட்டில் இந்த குழாய் பிச்சுக்கிட்டு போனால் அதை சரி செய்யக்கூடிய பிளம்பருடைய ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இல்லை. டோக்கியோவில் உள்ள ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன நடக்குது? இப்போ சூதாட்டம் சொல்கிறோம், சீட்டு விளையாடுறது சொல்கிறோம், இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது. இந்த சூதாட்டமும் சீட்டு விளையாட்டும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு மனிதன் விளையாடுவது, மனிதனுக்கு மனிதன் விளையாடுவது. ஏன்னா ரம்மி, ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று வந்திருக்கு. மனிதனும் எந்திரமும் விளையாடுவது. எந்திரத்துக்கு எந்த மனிதாபிமானமும் கிடையாது, எல்லா நேரமும் எந்திரம்தான் ஜெயித்து கொண்டிருக்கும். இந்த ஆன்லைன் ரம்மியில் செத்து போனவன் நடுவர் அவர்களே இன்னைக்கு எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே உயிரை இழந்திருக்கிறார்கள். இது எங்கே நடக்கும்? ஏன் இப்படி கொடுமை? அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் எத்தனை விதமான விளையாட்டுகள் விளையாண்டுருக்கோம். கிராமங்களில் கபடி விளையாடுவோம், கில்லி விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம், பலிங்கின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு விளையாடுவோம். இதெல்லாம் சீசனுக்கு சீசன் மாறும். பொங்கல் சமயம்னு சொன்னால் 10 பம்பரம் உடைச்ச காலம்லாம் உண்டு. நாங்கள் சிறுவர்கள் அப்படிலாம் விளையாண்டோம். இப்போ என்ன ஆகி போச்சு, ஆன்லைனில் ஒரு கேம் வந்து பப்ஜின்னு பேர். பப்ஜி, பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட்ஸ், இதை சுருக்குனாங்க பப்ஜின்னு. இந்த பப்ஜி விளையாட்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அது எப்படி விளையாடுறான்னு தெரியுமா? 30 நிமிஷத்துக்குள்ளார விளையாடணும். 30 நிமிஷத்துக்குள்ளார
அவன் ஒரு இதில் போனீங்கன்னா ஒரு தீவில் பிளேன்லேருந்து இறங்கணும், விமானத்திலேருந்து பாராசூட்டில் கட்டி குதிக்கணும். எல்லார் கையிலையும் அங்கே துப்பாக்கி போய் அங்கே வாங்கிக்கணும். ஒருத்தன் சுடுவான், 99 பேரை சுட்டாதான் ஒருத்தன் ஜெயிப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை தூண்டி ஒரு கொலை வரியை தூண்டக்கூடிய விளையாட்டு. இதை விளையாண்டு 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 இந்த பப்ஜி விளையாண்டு எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். பப்ஜியும் ரம்மியும் தடை செய்யப்பட்ட விளையாட்டுகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. உண்மையான விளையாட்டு மகிழ்ச்சியை தரும் நடுவர் அவர்களே, உண்மையான விளையாட்டு மகிழ்ச்சியை தரும். ஆன்லைன் விளையாட்டு மரணத்தை மட்டும்தான் தரும். இந்த சமூக வலைதளங்கள் இதுதான் செய்திருக்கிறது. நிறைவாக சொல்லுகிறேன், நமக்கு வியாபார கலாச்சாரம்னு இருக்கு. வியாபாரிகள் அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் எப்படி வியாபாரம் செய்வாங்கன்னா, ஒரு தெருவில் கடையை திறந்துட்டாங்கன்னா எல்லா கடைகளுக்கு வெளியில் ஒரு நாற்காலியை எடுத்து போடுவாங்களாம். காலை நேரத்தில் முதல்ல ஒரு கடையில் போய் ஒருத்தர் பொருள் வாங்கினதுக்கப்புறம் அந்த நாற்காலியை தூக்கி கடைக்குள்ளார போட்டுருவார் அந்த கடைக்காரர். இன்னொரு வாடிக்கையாளர் அந்த கடைக்கு போனாருன்னா அந்த கடைக்காரர் எட்டி பார்த்துட்டு எந்த கடைக்கு வெளியில் நாற்காலி இருக்கோ அந்த கடைக்கு போங்க, நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ வேணுமோ அந்த பொருள் அந்த கடையிலையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானம் இருந்தது. மனிதாபிமானம் அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கு. எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு கடையில் போய் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ பொட்டுக்கடலை வாங்கினோம்னு சொன்னால் இந்த கடைக்கார அண்ணாச்சி என்ன தெரியுமா செய்வார், எடுத்துகிட்டு போடா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை அள்ளி கொடுத்து ஒரு சின்ன வெள்ளை துண்டையும் கொடுத்து, வெல்லம் அந்த துண்டையும் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இப்போ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அனுப்பின கடைக்கார அண்ணாச்சிகளை எல்லாம் இழந்து விட்டு இன்று நாம் அமேசானிலே ஆர்டர் செய்கிறோம். அமேசானிலே ஆர்டர் செய்கிறோம். குக் பண்ணி சாப்பிட்ட காலம்லாம் போய் புக் பண்ணி சாப்பிடக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். வீட்டில் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்ட காலம் போய் இன்னைக்கு ஜொமோட்டோவிலையும் ஸ்விக்கிலையும் கண்ட குப்பையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இதான் நடந்திருக்கு. சமூக வலைதளங்கள் நமக்கு அளித்த கொடுமை இதெல்லாம். நிறைவாக சொல்கிறேன், யூடியூப் சேனல் பற்றி சொன்னீங்க. நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நீங்கள் ஸ்விக்கி எக்ஸ்பிரஷன்ஸில் அருமையான யூடியூப் சேனல், அண்ணன் அன்புடன் ஆவுடைன்னு சொல்லி ஒரு அருமையான சேனல், இதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி சேனல் நடத்திட்டா பிரச்சனையே இல்லை. மதத்துக்கு எதிராக, ஜாதி உணர்வுகளுக்கு எதிராக, கடவுள் பக்திக்கு எதிராக நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு எத்தனை விதமான கொடுமைகளை நமக்கு செய்திருக்கிறது, யோசிக்கணும். எனவே நடுவர் அவர்களே, இந்த சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா என்று யோசிப்பதை விட மனிதாபிமானம் உள்ளவையாக இருக்கிறதா, மனிதாபிமானம் இல்லாததாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மனிதாபிமானமற்ற செயல்கள் நிறைய இருக்கின்றன. எனவே நிச்சயமாக இந்த சமூக வலைதளங்கள் என்பது கொடுமைதான் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர் நண்பராக இருக்கிறாரு, அடுத்த வீட்டுக்காரர் நண்பராக இல்லை. இவருக்காவது பரவாயில்ல, கொரியரில் ஒன்று வந்தால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாரு. நாங்கள் மெட்ராஸ் ஒருத்தர் கேட்குறாரு, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, ட்விட்டரில் இருக்கீங்களா அப்படின்னு வரிசையாக. ஏய், உன் எதிர்த்த வீட்டில் இருக்கிறேன்டான். அந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிறாருங்கிறதே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகலை. நீங்கள் அதில் இருக்கிறியா இதில் இருக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவருடைய நட்பு போயிடுது. இது எவ்வளோ பெரிய கொடுமை, மனிதாபிமானமற்றது அப்படிங்கிறத தான் சிவகுருநாதன் அவர்கள் சொன்னார். அது இன்னொரு பைத்தியக்காரத்தனம். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் காப்பாற்றணுங்கிறத விட அதை வீடியோ எடுத்த உடனே யூடியூப்பில் போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இன்றைக்கி மக்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. வெளிநாடுகளில் யாராவது துடிக்க செத்து அதை யாராவது புகைப்படம் எடுத்தால் பிறகு அவர்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது. நீ ஏன் அப்போ அவங்களுக்கு போய் செய்ய வேண்டிய உதவி செய்யாமல் அதை ஏன் நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சில நாடுகளில் சட்டமே இருக்குது. உடனே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. டயானா கேஸுக்கு கூட பின்னாடி பதிவு பண்ணாங்க. ஏன் அது மாதிரியான படம் எடுக்கிறீங்களே ஒழிய உடனே ஓடி போய் ஏன் உதவலை அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த மனிதாபிமானமற்றதாக உலகம் போய்கொண்டு இருக்கிறது என்ற வாதம் நாம் ரொம்ப மனதுக்குள்ளே கொள்ள வேண்டிய ஒரு மிக கடுமையான ஒரு வாதம். இப்போது சகோதரி விஜயசுந்தரி அவர்கள் தம்முடைய தரப்பு நியாயங்களை எடுத்துரைப்பதற்காக வருகிறார்கள். கொடை என்பதை நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார்.
பகவன் முதற்றே உலகு ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உவகையோடு நாகையினுடைய 30வது மாவட்ட தொடக்க விழாவிற்கு என்னுடைய இனிமையான வாழ்த்துக்களை சோழ நாட்டினுடைய மற்றொரு பகுதியாக இருக்கிற திருச்சி மண்ணிலே இருந்து உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்றைக்கெல்லாம் மன்னர்கள் அமர்ந்திருக்கிற அறைக்கு திருவோலக்கம் என்று பெயர். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர்ந்திருக்கிற இந்த ஜிஎஸ்பி கல்லூரி குழுமத்தினுடைய இந்த அரங்கம் ஒரு திருவோலக்கத்தை போல காட்சியளிக்கிறது. அதற்கு தனிப்பட்ட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சரியான ஒரு சூழலில் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பில் தன்னை ஒவ்வொரு நாளும் படித்து படித்து புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நடுவர் பெருந்தகை இன்றைக்கு அருமையான கருத்துக்களை நமக்கு தீர்ப்பாக வழங்கி சமூக வலைத்தளங்கள் கொடைதான் என்ற தீர்ப்பை வழங்க இருக்கிறார் என்பதை முன்னறிவிப்பாக உங்களுக்கு சொல்லி, என்ன காரணம்னா நீதிபதியை சந்தேகப்படுவாங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லக்கூடாது. ஐயா, நாகையிலே இருக்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப விவரமானவர்கள். என்ன காரணம்னு சொன்னா 2004 சுனாமி வந்தது. ஏறத்தாழ 67 கிராமங்கள் தண்ணீரிலே மூழ்கி தத்தளித்து போனார்கள். ஆனால் நாகை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊர் மட்டும் அழியவே இல்லை. ஏன்னு போய் எல்லாருமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அங்கே மணல் குவியல், நெல் மணல் 60 அடி உயரத்துக்கு மணல் கூடுகள் அதிகமாக இருந்த ஊர். அதனால் அந்த ஊர் அழியலை. அது மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதிரி மணலை குன்று மாதிரி கட்டி அந்த மணல் குன்று அழிந்து போகாமல் இருப்பதற்காக பனை மரத்தினுடைய ஓலையை சுற்றி கட்டி அதுவும் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மண்ணை இறுக்கி பிடித்து கொள்ளுகிற தாவரத்தை சுற்றி நட்டு ஒரு பெரிய இயற்கை பேரிடர் மேலாண்மையை பல்லாண்டு காலமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த நாகை மாவட்டம் என்ற செய்தியை 2 நாளைக்கு முன்னால சமூக வலைத்தளத்தில் நான் படித்தேன். இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் சுனாமியையும் பார்த்ததில்லை, சுனாமியை பார்த்தவங்களோடையும் பழகினதில்லை. சீக்கிரத்தில் திருச்சிக்கே வர சொல்கிறோம். அதுவும் நல்லது தான். என்ன காரணம்னாங்க, எல்லாத்தையும் நம்மளால் பார்த்து அனுபவிக்கிற சூழ்நிலையில் நாம் இல்லை. இன்னைக்கு கீழடி ஆராய்ச்சிங்கிறோம், ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சிங்கிறோம், பொருணை ஆற்றங்கரை அது இன்னும் ஆராய்ச்சி அதிகமாக போச்சுன்னா 3000 வருஷத்தை தாண்டிடுங்கிறான் தமிழனுடைய வரலாறு. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நம்முடைய வரலாறுகளை, நம்முடைய பண்பாடுகளை நீங்கள் பதிவு செய்து வைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாகை மாவட்டத்தினுடைய 100 ஆண்டுகளையும் 1000வது ஆண்டுகளையும் கடந்து கொண்டாடுவதற்கு எப்படி அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போக போகிறீர்கள்? அதை பதிவு செய்து வைக்கிற பெரிய களஞ்சியம் சமூக வலைத்தளம் என்பதை மறந்து விடாது. எப்பொழுதுமே இந்த அறிவியல் கண்டுபிடிப்பா அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஒத்துக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் அதை குறை சொல்றதுக்குன்னே ஒரு 3 பேர் இருப்பான். நான் ரொம்ப நாளா அந்த 3 பேர் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் ஒரு பட்டிமன்றம் நடக்கும், அதில் ஒரு 3 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் இந்த 3 பேருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நீங்க உலகம் உருண்டன்னு சொன்னா கலீலியோ, அவனை என்ன செஞ்சோம்? நாம மாலை போட்டு வரவேற்றோமா? அடிச்சே கொன்னோம். ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்தா முதல்ல அது ஒத்துக்காது, உதவாது. ஏன்னா அவங்க 3 பேருக்கு சமூக வலைத்தளத்தை முறையா பயன்படுத்த தெரியாது. எங்க அக்கா சாந்தாமணி அக்காவை கூப்பிட்டு ஒரு அரை பக்கம் தமிழ்ல அடிச்சு கொடுங்கம்மான்னு கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ கொடுத்தா அடிச்சிருவாங்களாக்கா? எனக்கே தெரியாது, அது வேற விஷயம். ஆனா என்ன காரணம்? ஒண்ணு தெரியலங்கிறதுனாலயே அதை பிடிக்கலங்க வேண்டியது, ஒண்ணு தெரியலங்கிறதுனாலயே அதை கொடுமைங்க வேண்டியது. அதை பயன்படுத்த முதல்ல கத்துக்கங்க. அதை முழுக்க தெரிஞ்சுக்காம அப்புறம் இன்னொன்னு வேற, நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா, அதைத்தான் ஏன் நாங்களும் சொல்றோம். உங்க அன்னப்பறவை 1000 வருஷமா சொன்னா தெரியல,
ஆனா எங்க சமூக வலைத்தளம் வந்து நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கிற அறிவை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற புதிய அன்ன வாகனம் சமூக வலைத்தளம். மறுக்க முடியுமா உங்களால? இன்னொன்னுங்க, இன்னைக்கு ஆசிரியர்கள் எப்படி மாறணும் தெரியுமா? அந்த காலம் மாதிரி கரும்பலகை வச்சுக்கிட்டு எல்லாம் எழுத முடியாது. இன்னைக்கு டீச்சர் ஷுட் பி a ஃபெசிலிட்டேட்டர்ங்கறான். என்ன அர்த்தம் அதுக்கு? வெறும் வாத்தியார் பாடம் நடத்துறதுக்காக இன்னைக்கு ஆசிரியரா இல்லைங்க. ஒரு வாத்தியாருக்கு பாடம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாத்தியாருக்கு ஓவியம் போட தெரியணும், ஒரு வாத்தியாருக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாத்தியாருக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தெரியணும், ஒரு வாத்தியாருக்கு தொடர் பயிற்சி இருக்க வேண்டும். படித்த பேராசிரியர்களை இதுவரையில் உருவாக்கி கொண்டிருந்தோம். சமூக வலைதளம் தான் படித்து கொண்டிருக்கிற பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது. மறுக்க முடியுமா உங்களால? அதுதான் சமூக வலைத்தளம் கற்றுக் கொடுத்த பாடம். மார்க்கோ போலோன்னு ஒரு ஆப் இருக்குங்க. இப்ப நம்ம செல்போனை வச்சிருக்கிறோம், அதை சில நேரம் நாம சைலண்ட் மோட்ல போடுறோம், அப்புறம் அதை எங்கேயா தொலைச்சிடுறோம், அப்புறம் வீடு முழுக்க தேடுறோம். ஏன் செல்லு ஏன் செல்லு ஏன் செல்லுன்னு தேடுறீங்க. அது எங்க இருக்குன்னே தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை வேற சைலண்ட் மோட்ல போட்டிருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சான். அதாவது உங்க கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வை கத்து கொடுக்குது. அதை கொடுமைங்கிறீங்க. இது ஐயா பெரிய கொடுமை. ஐயா கொடுமையில இருக்க, அதுல இருந்து வெளியில வர நாங்க ஒரு தீர்வை கத்துத்தரோம். அதையே கொடுமைன்னா அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? நீ கஷ்டப்படாத, மார்கோ போலோங்கிற ஆப் இருக்கு, அந்த செயலியை வைத்து கொண்டால் போதும். உங்களுடைய செல்போன் சைலண்ட் மோட்ல இருந்தா கூட தேடணும்னா அந்த ஆப் உங்க செல்போன்ல இருந்தா போதுங்க. மார்கோ அப்படின்னீங்கன்னா பதிலுக்கு உங்க செல்லு எங்க இருந்தாலும் போலோ அப்படின்னு கத்தும். ஆமா ஐயா, இதெல்லாம் தெரியாம அப்புறம் கொடுமைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் மாத்திட்டேன். இது எது எவனோ ஒருத்தனை மார்கோவை கூப்பிடுறது அழிச்சிட்டு, மாமா நீ எங்க இருக்கேன்னா அந்த போனு இங்க இருக்கேன்டா தங்கம்னு திருப்பி கத்துது. பிரச்சனைகள்னு பேசிக்கொண்டு இருப்பதுல முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி தீர்ப்பதற்கு இந்த சமூக வலைதளம் காரணம் என்று சிந்திக்க தொடங்கிட்டான் மனுஷன். இன்னுமா அது தெரியாம கொடுமைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு அரசாங்க திட்டங்கள், ஒரு காலத்துல வானொலியை நான் குறை சொல்லல, வானொலி மட்டும்தான் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போச்சு, இல்லைன்னு மறுக்கல. 1940 உலகம் முழுவதும் வெள்ளம், இதோ இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். எவ்வளவு நேரம் கேட்பீங்க? அவருக்கு தொண்டை கட்டி போச்சுன்னா நம்ம கேட்க முடியுமா? இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. அம்மா தண்ணி எப்போ வரும்? வரும் கம்முன்று கேட்குறேன் இல்லம்மா, தண்ணி எப்போ வரும்? சொன்னேன்ல, இந்த இப்போ வந்துரும்னு சொன்னேன்ல, இந்தா வந்துருச்சு உன் தண்ணி அப்படின்னு லாரியை காட்டி ஒரு அம்மா சொல்லுது. உடனே பக்கத்து விட்டு அம்மா சொல்லுது, கண்ணு கலங்காத, ஜல் ஜீவன் திட்டம் வந்தாச்சு, இனிமே நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் தண்ணி குழா வழியா வரப்போகுது, எங்கேயே கைத்தட்டு அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை கை தட்டுது, அம்மா கை தட்டுறா, கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கை தட்டுறாங்க, குடும்பமே கை தட்டி மகிழுது. அரசாங்கத்தினுடைய திட்டத்தை அறிவிப்புகளாக கேட்டுக்கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு வீடுகள் தோறும் எளிமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆளுபவர்களுடைய திட்டம் உங்களை அடுப்பங்கரைக்கு வருகிறது. அந்த சமூகத்தெல்லாம் வேண்டாமா? நாளிலேருந்து கேஸ் என் வீட்டுக்கு வராது. அதை அப்போ மட்டும் ஆப்பில் பண்ணுறீங்க, அப்போ மட்டும் ஓடி போய் அமுத்தி உடனே கேஸை புக் பண்ணு, டிக்கெட்டை புக் பண்ணு அப்படிங்கிறீங்க. அப்புறம் மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு கொடுமைன்னா என்ன செய்யறது? இன்னொன்றுங்க, தமிழன் தாங்க இந்த டாக்குமெண்டேஷனில் காலை வாரி விட்டதே நாம தான். பாட்டு வேகமாக எழுதுவோம், அதை எழுதுனது நாதான்னு கீழே எழுதவே மாட்டோம். நம்மகிட்ட இருக்கிற பெரிய குறை, எதையும் டாக்குமெண்டேஷன் செய்தால் தாங்க அந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு வேதனையோடு சொல்லுகிறேன், ஏறத்தாழ 50,000 ஓலைச்சுவடிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எங்க தெரியுமா? சரஸ்வதி மகால் நூலகத்தில் கொஞ்சம் இருக்கு, தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் இருக்கு, சென்னையில ஊவேசா நூலகத்தில் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் வீட்டுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்ம கிராமங்களில் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வச்சிருப்பாரு ஓலைச்சுவடியை. அவர் இறந்துட்டாருன்னா அவர் உடம்பு முழுக்க வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் பரப்பி அதை யாருக்கிட்டே போய் தொட விடாம நெருப்பு வச்சு கொளுத்தும் போது தாத்தாவோட சேர்ந்து அந்த ஓலைச்சுவடி எரிஞ்சிரும். ஐயா, அதில் எத்தனை சித்த மருத்துவம், அதில் எத்தனை சில்ப சாஸ்திரம், தமிழனுடைய அத்தனை சொத்தும் அந்த ஓலைச்சுவடியில் இருந்ததுங்க.
ஆனா இன்றைக்கு இது மாதிரி ஒரு சமூக வலைத்தளமும் சேமிப்பு கிடங்கும் இருந்திருந்தால் தமிழன் அகழ்வாராய்ச்சி செய்து தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்காது. அதை தட்டினா போதும், தமிழனுடைய அத்தனை பெருமையும் வந்திருக்கும். அதுதானே இங்க நமக்கு பெரிய கொடை. அது சிறப்பு இல்லையா ஐயா? இன்றைக்கு பைத்தான் புரோகிராம்ல உலகம் போய்கிட்டு இருக்குங்க. பைத்தான் புரோகிராம் சில பேர் பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு நானோ டெக்னாலஜி, மயிர் நுனியிலும் 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 ஒரு பகுதி என்று இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நோ நோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள நம்பாதீங்க. பாராட்டுதலுக்குரிய நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அழகான நூல் எழுதினார், எ மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்று எழுதினார். மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது, அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மாற்றத்தை நன்மைக்குடையதாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றுகிற திறமை இல்லை என்று சொல்லுங்கள், நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆகவேதான் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாட்களில் ஸ்மார்ட் போனை கையிலே எடுத்து அதன் மூலமாக ஓட்டு போட்டு தனக்குரியவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தேர்தல் முறை இந்தியாவில் விரைவில் வர இருக்கிறது. தயவு செய்து எல்லாரும் ஸ்மார்ட் போனை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற நூலிலே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் நீங்கள் நினைப்பது போல் இருக்காது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் நீங்கள் நினைப்பது போல் இப்படியெல்லாம் நீங்கள் பட்டிமன்றத்தில் கொடுமை என்று பேச முடியாது. இன்னும் 10 ஆண்டுகளில் இப்படியெல்லாம் நாம் அமைதியாக இப்படி கொடுமை என்று பேசுகிறவர்களை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. உலகம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்துல நூல் வெளியிடணும்னா 1000 பிரச்சனை, ஒரு பயலும் அவன் புத்தகத்தை ஏத்துக்க மாட்டான். கம்பர் எழுதின கம்பராமாயணத்தையே நம்ம நாட்டில் அரங்கேற்றம் பண்ண விடாம தடுத்த நாடு இந்த நாடு. திருவள்ளுவருடைய திருக்குறளை ஏத்துக்கிறதுக்கே பல போராட்டங்கள். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஸ்கூப்பஸ் என்று சொல்லுகிறார்கள், உலகத்தரம் வாய்ந்த கட்டுரைகளை படைப்பதற்கும் வெளியிடுவதற்கும் அதனுடைய பாராட்டுக்களை பெறுவதற்கும் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லுவதற்கும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மிகச் சிறப்பாக உதவி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே சான்றோர் பெருமக்களே, பெண்களை பாதுகாக்க வேண்டும்னா ஒண்ணுமே வேண்டாம், கையில் இருக்கிற செல்போனை நீங்க போன்லாம் கூட பண்ண வேண்டாம். ஆபத்து காலத்தில் பெண்கள் 3 முறை அந்த செல்போனை இப்படி ஆட்டினா போதும். நீங்க 3 முறை ஆட்டினீங்கன்னா 4வது முறை போலீஸ்காரர் வந்து நின்றுவார் அந்த இடத்துல. அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி இன்றைய உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை கொடுமைகள் வந்தாலும் அந்த கொடுமைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிற அறிவும் பயன்படுத்துகிற வல்லமையும் இங்கே இருக்கிற எத்தனையோ கோடி கல்லூரி இளைஞர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், வருங்காலத்தை கொடுமைகள் அற்ற ஒரு கொடை சூழலாக உலகமாக மாற்றுவதற்கு நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் பாடுபடும், பயன்படும் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்த விட டாப்பு மார்க்கோனா அது போலோன்னு பதில் சொல்லணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது முதல்ல அந்த ஆப் நான் போடணும். ஏன்னா அந்த சைலண்டில் போட்டுவிட்டு அது எங்கேன்னு தெரியாமல் தேடுற அவஸ்தை இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமை. அந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்கள் கட்சிக்கு தீர்ப்பு சொல்லாமான்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. அது நியாயம் இல்லை, ஏன்னா இன்னும் மோகன சுந்தரம் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு அருமையான செய்தி சொன்னீங்க. ஒரு காலத்தில் அரசர்கள் உட்காருகிற சபைக்கு திருவோலக்கம் அப்படின்னு பேர். இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற இந்த இடத்த நான் திருவோலக்கம்னு சொல்லுவேன் அப்படின்னு அழகாக சொன்னீங்க. ஆனால் ஒரு மாற்றம் கவனிச்சிங்களா? அந்த காலத்தில் மன்னர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், மக்கள் சாதாரண நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார்கள். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சாதாரண நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார், நாமெல்லாம் சிம்மாசனங்களில் வீற்றிருக்கிறோம். ஏன் மக்களாட்சி இல்லையா? இது என்ன இருந்தாலும் மக்களாட்சி என்ற ஒரு அருமையான மாறுதல் இருக்கு இல்லையா? அதையும் ஒரு சிம்பாலிக்காக இங்கே பாருங்கள், நம்ம உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு அவங்க சாதாரண நாற்காலியில் உட்காருக்கிற மாதிரி அது ஒரு நல்ல மாற்றம் என்பதையும் நீங்கள் பதிவு பண்ணீங்க. இவங்க 2 பேருமே ஒன்று பண்ணாங்க, கவனிச்சிங்களா? அதாவது சமூக வலைத்தளங்கள் சிக்கல்னா கூட ரேடியோவை சொல்ல மாட்டேன்னாரு இவர். அவங்களும் நான் ரேடியோவை சொல்ல ரேடியோலேருந்து ரெக்கார்டிங் பண்ண வந்திருக்கிறாங்க. ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க தன்னை விட்டுறக்கூடாதேங்கிறதுக்காக இந்த ரேடியோவை மட்டும் இவங்க 2 பேரும் பாராட்டி பேசுகிறாங்க. இந்த சாமர்த்தியமெல்லாம் எங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல, ரொம்ப பாராட்டுக்கள். இப்போ நாம் எதிர்பார்க்குற நகைச்சுவை நயகரா மோகன சுந்தரம் அவர்கள் வருகிறார்கள்.
நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, நாகை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பண்பாடு யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும். நான் வணக்கம்னு சொன்னேன், நீங்கள் ஒரு 1000 பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரு கை தட்டினீங்கன்னா நான் அதை வணக்கம்னு சொல்லிவிடுவேன். நடுவர் ஏற்கனவே சொன்னார்ல அப்பப்போ கை தட்டணும்னு. ஒன்றும் இல்லைங்க, கை தட்டுறது அதாவது யுஎஸ்ஏல இப்போ அமெரிக்காவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் ஆராய்ச்சியில். அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு 10 வருஷம் ஆயுசு அதிகரிக்குமா. அப்புறம் உங்கள் இஷ்டம். இதை ஏன் நான் அமெரிக்காவிலன்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க, இங்கேன்னு சொன்ன நம்ப மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க சகோதரி. ஏதோ மார்கோ போலோ, ஏதோ நாகை மாவட்டத்தில் சுனாமி வரும்போது இந்த மாதிரி பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி ஒரு மணல் கூடு இருந்தது. அது 2 நாள் முன்னால் தான் சமூக வலைதளத்தில் படித்தாங்களாம். பொய்யா இருக்கும். ஏன்னா சமூக வலைதளத்தில் வர்றதில் பாதியாக தான். திடீர்னு இவ்வளோ பெரிய எலும்பு கூடு, இதுதான் ராவண எலும்பு கூடுன்னு போட்டான், அதுக்கும் லைக்ஸ் வரும், அதெல்லாம் கவலை இல்லை சார். மொத்தமாக சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது. நம்மளுடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுக்கு, நம்மளுடைய புத்தால்தனத்துக்கு சமூக வலைதளம் கொடுமை. தூங்கி எழுந்துக்க முடியலங்க. காலையில் எழுந்து வாட்ஸ்அப்பை திறந்தா 60 பேர் குட் மார்னிங் சொல்கிறான். இவெல்லாம் எப்போ எழுந்துக்கிறானே தெரியல. நான் நினைக்கிறேன் அலாரம் வச்சு எழுந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் தூங்கிறானுங்க. 60 பேரா குட் மார்னிங் சொல்கிறது. சரி பரவாயில்ல, சில பேர் வெறும் குட் மார்னிங்னு விட மாட்டான் சார், வேறு ஏதோ எழுதியிருப்பான், அந்த புள்ளி தெரியும், வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் போல இருக்குதுன்னு தட்டிட்டோம்னு வச்சுங்களேன். 10 நிமிஷம் கழித்து ஃபோன் அடிக்கிறான். நான் குட் மார்னிங் சொன்னதை நீ பார்த்த, ப்ளூடிக் தெரியுது எனக்கு, ஏன் நீ திருப்பியும் குட் மார்னிங் சொல்லலைன்னு. 60 பேருக்கு குட் மார்னிங் சொல்லி நான் எப்போங்க ஆஃபீஸுக்கு போகிறது? இது பரவாயில்லைங்க. காலங்காலையிலங்க, விடிய காலையில் முதல் வார்த்தை, நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றைய சிரி. நம்ம பொழப்பு தான் ஏற்கனவே சிரிப்பாக சிரிக்குது, இதில் தனியாக சிரிக்கிறது. இதெல்லாம் ஒரு வாசகமாக தெளிவாக அனுப்புவான். எனக்கெல்லாம் ஜுரமே வந்துடுங்க. வியாழக்கிழமை ஆனால் சில பேர் பார்த்துக்கிறீங்களா, பாபா படத்தை அனுப்பிச்சிட்டு இதை 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு, நல்லது நடக்கும்னு போடுவான். அனுப்பலைன்னா அது சஸ்பென்ஸாக விட்டுருவான். நாமளும் மனுஷன் தானேங்க, என்ன ஆக போதோ பயந்து 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 10 பேருக்கு அனுப்பிச்சோம். வெள்ளிக்கிழமை துர்கை 5 பேருக்கு அனுப்புனா, சனிக்கிழமை அனுமான் 50 பேருக்கு அனுப்புனா. நான் லேட்டாக போய் அன்றைக்கி நல்லா நாளுன்னு நினச்சி போய் மெமோ வாங்கினேன், முடியலை இவங்கக்கிட்ட. இந்த யூடியூப் நம்ம பேசுகிறதேங்க, நம்ம 1 ஹவர் பேசுகிறோம் எங்கேயோ, அதை எடுத்து அதை 30 பகுதியாக்கி அதை அவனுக்கு பிடிச்ச தலைப்பை கொடுத்து நம்மளை நாசம் பண்ணி. நிஜமாக தான் அன்றைக்கி நானே பார்க்குற பயந்துட்டேன். பொண்டாட்டிக்கே பயப்படாதவன் அப்படின்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக அது ஒரு இலக்கியத்தில் ராவணனை பற்றி சொன்னேன், என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறான். என் ஒய்ஃபு பார்த்துட்டு கேட்குது, இப்போ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சான், என்னடா இப்போ உனக்கு தான் ஆச்சா? இன்றோடு 15 நாள் எங்களை யாராவது வாழ்த்துங்களேன்னு ஒய்ஃபு கூட சிரிச்சா மாதிரியே ஃபோட்டோ அனுப்புகிறான் சார். நமக்கு கூச்சமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஒரு சாதனையா? விட்டு தள்ளுன்னு இந்த ஃபேஸ்புக்கில் அது சார் எல்லாரையும் பயமுறுத்தக்கூடாது. விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற சமூக வலைதளமாக இருந்தால் பரவாயில்ல. எப்போவுமே பயமுறுத்தினா நம்மளை ஒரு பிபி ஏற்றின நிலையிலேயே வச்சுருக்கக்கூடாது. 2வது தடுப்பூசியை போட்டுன்னு வந்தேன் சார், அன்றைக்கின்னு பார்த்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான் சார். ஊசி போட்டு உடனே உங்களுக்கு ஜுரம் வரணும், வரலன்னா ஊசியில் ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்போ போலி ஊசியும் கிடைக்கிறதாம், இது வேற சார். நம்ப மாட்டீங்கங்க, எனக்கு ஜுரம் வரல. இதை படித்த உடனே பிள்ளையாருக்கு வேண்டிக்கினேன், கண்டிப்பாக எனக்கு ஜுரம் வரணும்னு. ஜுரம் வரணும்னு என்னை பிள்ளையார்கிட்டயே வேண்ட வச்சோம். அவன் தான் சார் கருத்து சுதந்திரம் எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் சார் கூட சொன்னார், ஒருத்தர்கிட்ட போய் ஃபோட்டோ எடு வித் பர்மிஷன். இப்போ நான் வரேன், ஆட்சியர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், எம்எல்ஏ கிட்ட போகணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், நடுவர் அப்படி கிடையாது. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு
விஐபி யார் வந்தாலும் கிட்ட தோளோட கோல் போட்டு அந்த வேர்வை நாத்தத்தோட சார் அப்படின்வான். நம்ம மூஞ்சி எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இல்லை கொடுக்கலன்னா அதை தட்டி விட்டா அவர் பேர் செல்ஃபி சிவகுமார்னே வச்சுட்டானுங்க பாவம். நம்ம என்ன கூட ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் அப்போ தான் அவர் டியூட்டிக்கு வந்திருக்காரு. நான் டயர்டாக ட்ரெயினுக்கு போகிறேன், மூஞ்செல்லாம் சோகமாக இருக்குது. அவர் டிப்டாப்பாக வந்தார், டியூட்டிக்கு வந்திருக்காரு. சார் ஒரு செல்ஃபின்னாரு, யூனிஃபார்மோடு இருக்கார். சரிண்ணா எனக்கு என்னென்னா அவர் டிப்டாப்பாக இருக்கார் கான்ஸ்டபிள், நான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன். அவர் 6 அடிக்கு இருக்கார், ஜிம்முக்கு போவார் போல இருக்குது. நம்ம பாவமாக இருக்கோம். இவர் பக்கத்தில் எப்படி ஸ்டைலாவது நிற்கணுமேனு என்ன பண்ணேன், சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிற்கலான்னு இப்படி நின்னேன் சார். அது தப்பா சார்? அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிற, கையை கீழே ஒரு போலீஸ்காரில் அவர் லாங்குவேஜ், அக்யூஸ்ட் மாதிரி நிற்கிற கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நில்லு சார்னாரு. முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று ஒருத்தன் நாசமாக போகிறவன் எங்கேயோ அமெரிக்காவில் பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானா சார். நம்ம பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானா, அது அமெரிக்காவில் விற்கிறானா இல்லையானு தெரியல. எவனோ பார்த்து அது எல்லாருக்கும் அனுப்பிச்சு என் வீட்டுக்கு வந்துடுச்சு. டிஃபனுக்கு உட்கார என் ஒய்ஃபு பழைய சாதம் வைக்கிறாங்க காலங்காலையில். என்னென்ன இதான் நல்லதான், அமெரிக்காவில் எல்லோரும் அமெரிக்கா எல்லோரும் இப்போ பழைய சாதம் தான் சாப்பிட்றாங்களான்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா இப்போ தான் எனக்கு டயபெட்டிக் வந்து சீரியஸ் ஆகி என் டாக்டர் வந்து சாதமே சாப்பிடக்கூடாதுன்னா. நீங்கள் விடுங்க, டாக்டருங்க எப்பவுமே துட்டு பிடுங்கிறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இது யூடியூப்லேயே வந்துச்சு. அதாவது யூடியூப்பு இது தீர்ப்பு மாதிரி சொல்கிறா, யூடியூப்லேயே வந்துச்சு சார். இதெல்லாம் கூட சமைச்சிக்கலாம் சார். சராசரியாக பெண்கள் நல்லா சமைச்சு ஒழுங்காக போட்டுருந்தாங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 400 சமையல்காரங்க இருக்காங்க. அது வீட்டிலேருந்து அதுக்கு தெரிஞ்சுது சமையல் ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி என் ஒய்ஃபு சிக்கன் பிரியாணி நான் உட்கார்ந்தேன், பார்த்தா ஊறுகாய் நாத்தடிக்குது. இது சிக்கன் பிரியாணி ஏன் ஊறுகாய் நாத்தடிக்குதுன்னு, இது ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னு. நான் சொன்னேன், உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னு. யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினேன்னு ஊன்னு ஏறிச்சு எனக்கு. யூடியூப்பில் யாரை பார்த்து கற்றுனேன், வனிதா விஜயகுமார்னுச்சு, கம்முன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சார். உண்மையிலேயேங்க ரொம்ப சிலதெல்லாம் மனசாட்சி மனிதநேயமே இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். மனிதநேயமே இல்லைங்க. இப்போ பிரபல தமிழ் நடிகை மரணம், திரைப்பட உலகம் கண்ணீர் அஞ்சலி. நம்ம சில பேர் மைண்டில் வச்சுருப்போம், போனால் பரவாயில்லையேன்னு. ஏன்னா இருந்து நடித்து உயிரெடுக்கிறதுக்கு போகலான்னு பார்த்தா விறுவிறுன்னு போய் பார்ப்போங்க. பார்த்தா 99 வயசு. அது பியூ சின்னப்பா கூட நடிச்ச ஆயா. அது போல இன்னும் அது போனா என்ன போலனா என்ன உயிரை எடுக்கிறானுங்க சார் சில பேர். ஒன்றும் இல்லை, நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு 10 நாள் முன்னால் இறந்துட்டார் அஃபிஷியலாக. ஏன்னா அதுக்கு முன்னால் 7-8 வாட்டி சாவடிச்சானுங்க. இறந்து விட்டார். நான் இன்னொரு பட்டிமன்ற நடுவர் இருக்கார், பட்டிமன்ற நடுவர் நான் பேசியிருக்கேன் அவர் நடுவர் தலைமையில். திடீர்னு இறந்துட்டார்னு வந்தது சார். பயந்துட்டேன், இறந்துட்டார் நல்ல மனுஷனாச்சுன்னு செல்ஃபோனில் போய் கேட்கலாமான்னு பார்த்தேன். அவரே இறந்துட்டார். அப்புறம் செல்ஃபோன் எடுக்க மாட்டாங்கல்ல, நல்ல லேண்ட்லைனுக்கு போட்டேன். ஒரு ஆம்பளை குரல், சார் ஐயா இறந்துட்டாராடா நீ அப்படின்னாரு. நான் மௌனம் சொன்னேன், ஏன் நேரில் வந்து பார்க்க மாட்டியான்னாரு. இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குதுன்னு நினச்சேன். நடுவரே எடுத்து பேசுகிறாரு, எவனை கிளப்பி விட்டுக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. சிலதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலங்க. ஒரு வலைதளம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும். நல்லதா கெட்டதுன்னு தெரியல. ஸ்கூட்டர் வைத்திருப்பாரா, ஜாக்கிரதை, ஸ்கூட்டரை இப்படி தான் திருட்டுகிறார்கள்னு காமிக்கிறான் சார். 4 நிமிஷம் ஓடுது. ஒரு கைனட்டிக் ஹோண்டா நிற்கிது, ஒரு 2 பேர் எப்படி திருடுறான்னு 4 நிமிஷம் வீடியோ எடுத்து அமைச்சிருக்கான். எனக்கு என்னென்னா, ஸ்கூட்ரு வச்சுருக்கிறவனுங்களா ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறானுங்களா, இல்லை எப்படி ஸ்கூட்ரு திருடுறதுன்னு ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறானுங்களா புரியல. ஏண்டா 10 நிமிஷம் அதை எடுக்கிறியே, அதுக்கு நீ போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுக்கலாம்ல. ஒன்றுமே பண்ண முடியாது சார். நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மக்கிட்ட எப்படி ஒன்றாலும் பேசும், அதுதான் அன்பு. இப்போ என் பையனை என்னை வந்து அடிக்கடி சொல்லுவான், அப்போ நீ உண்மையிலே மொக்க பீஸ் பாருமா. இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு, எப்படிப்பா தெரியும் உனக்கு அப்படின்னா, அம்மா சொன்னாக்கான்வா, ரைட் விட்டுரு அப்படின்னு. குழந்தைங்க அப்படி தான் பேசும். ஒரு 3 நாள் முன்னால் ஒரு வீடியோ பார்க்குறேங்க, ஒரு சின்ன பாப்பா அது சொல்லுது, குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அம்மாவை மாற்றணும் குழந்தை சொல்லுது. இது உண்மையிலேயே அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே சொன்னால் கூட சொல்லிட்டேங்க,
அதை வீடியோ எடுத்து போடுறதுல என்ன நன்மை இருக்குது? எதிர்காலத்தை நீங்கள் எப்படி நாசமாக்குறீங்க? அம்மாவை மாற்றுன்னு சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலா? ஆக்சுவலாக அந்த குழந்தையோட அப்பா ரெடி பண்ணியிருக்கான் அதை. அவனுக்கு தான் அம்மா மாற்றணும், அதை பாப்பா மூலமாக சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் உண்மையிலேயே உணவு பஞ்சம். ஐநா சபை சொல்லுது இந்தியா கிட்ட கொஞ்சம் கோதுமை கொடுங்கன்னு. ஒருத்தர் எழுதுனான், சார் இது என்ன ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன், ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம் இந்தியா கொடுக்க போகுது, இந்தியா எல்லா நாட்டுக்கும் கொடுத்தது. அதுக்கு இவன் எழுதுனா, ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த கஜினி முகமது தான் இந்தியாவில் இருக்கிற கோயிலை இடித்தான், சிவன் சொத்து குலநாசம், நன்றி அப்படின்னு போட்டான். எதுக்கு எதிராக எழுதுகிற? ஏன் எழுதுகிற? சார், மூட நம்பிக்கையை வளர்ப்பது உண்மையிலேயே சமூக வலைதளம். உண்மையிலேயே இந்த போன பொங்கலுக்கு 2 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். போன பொங்கலுக்கு நல்லா போச்சு, திடீர்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான், இந்த பொங்கல் பிறந்ததில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான்னு. அவன் போட்டான், அது பாராடாய் மெட்ராஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. நல்ல காலம் எனக்கு வரல, ஆனால் என் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்குது, அதுக்கு வந்துட்டு இருக்குது. என்னது? ஆம்பளைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பெண்கள் வீட்டு வாசப்படில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் அதை படிச்சுட்டு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு, லேண்ட்லைனு. என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்துது, என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்து அப்படின்னு வச்சுது. அந்த 2 வச்சுட்டா எங்கள் சைடு ஆளுன்னு அர்த்தம். யார் மாண்ண? உங்கள் தங்கச்சி அப்படின்ச்சு. என்ன வாண்ண? ஒன்றும் இல்லை, ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான அகல் விளக்கு ஏற்றணுமா பெண்கள்லாம், ஒய்ஃபு. அது உன் தங்கச்சி சொல்லிட்டாங்கன்னு சமையல் ரூம் உள்ள போகிறா. எனக்கு இவ என்ன ஏற்றுவாளா இல்லையா? அப்புறம் நான் கிட்ட போய் கேட்டேன், நீ ஏற்றுவியானே? உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இல்லை, போங்க அப்படின்னா. சார் உண்மையில் பயந்துட்டேன் சார், அது பொய்ன்னு தெரியும் சார், இருந்தாலும் மனுஷன் இல்லை, அது இல்லாமல் உயிர் நம்புது, சரியா? அப்புறம் சொன்னேன், இல்லடி இப்போ சொன்னாங்களேண்ணே, உன் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது இதுவரை, நடக்குதா பார்க்கலாம். அதாவது நடக்குதா பார்க்கலாம், உயிர் வருதா இல்லையா, உயிர் எண்டு வேறு வழியில். இனிமேல் இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அப்புறம் என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றுறது ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்களே ஏற்றிக்கலாமா? சார் உயிர் முக்கியம் சார், நம்ப மாட்டீங்க. நானே விளக்கு ஏற்றி உட்காந்து அணைய போதேன்னு வாசப்பல்ல கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருந்தேன். உண்மையிலேயே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு புதிய சமூக வலைதளங்கள் வருகிறது என்றால் உண்மையிலேயே அது நன்மைதான் என்றால் ஏன் காவல்துறையில் 0 கிரைம்னு தனியாக ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே நம்மளுடைய மக்களுடைய ஈஸியாக கிடைக்கிறதுல எது கெட்டதோ அதை தான் நிறைய எடுத்துப்பாங்க. ஆக சமூக வலைதளங்களினால் சில நன்மைகள் உண்டு, ஆனால் மோசமான கொடுமைகள் அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லது இருக்குது அப்படிங்கிறத கொடை அப்படிங்கிற கட்சி உங்களுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் கெடுதல் இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொடுமை அப்படிங்கிற கட்சி சொன்னாங்க. இது ரெண்டையும் தாண்டி ஒரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒன்று, இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். சவுண்ட் குறைச்சி இருக்குது சார், சவுண்ட் குறைக்கணும். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அவங்கள பற்றி ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க? சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இளைஞர்கள் 65% பேர் அவர்களை பற்றி அவர்களே பெருமைப்பட்டு கொள்ளுகிறார்கள். அதாவது ஒரு ஈகோ, நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சரி, 41% இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு 65% மக்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறது. ஆனால் 41% இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமாகும் நட்பு இருக்கு இல்லையா, 41% இந்த நட்பு மூலமாக அதிக கஷ்டங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத நண்பர்கள், பக்கத்தில் நேரில் பார்த்ததில்லை, வெறும் சமூக ஊடகம் மூலமாக வருகிற நட்பு, அது 41% அவர்களை பாதிக்கிறது. 25% இளைஞர்கள் ஆரோக்கியம் இல்லாத, யாருக்கும் பயனளிக்காத வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள். யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட்ஸு, அவங்க கருத்து பரிமாறிக்கிறது பயனற்ற ஒரு கருத்து பரிமாற்றம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு செல்ஃபோனில் ஒரு தகவல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு பயன்படும், எவ்வளவு அவசியமான ஒன்று அப்படிங்கிற விவஸ்தை அது இல்லாமல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள்.
அப்போது இந்த சபையே ஒரு நிறைந்த சபை. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர், இன்னும் பல்வேறு பிரமுகர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. எதுக்காக இதை எடுத்து நடத்தணும்? ஒரு பயனுடைய தகவல் ஒருவருக்கு போகணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதால தான் ஒரு ஊடகத்தில் பதிவு பண்ணுறாங்க, ஒரு ஊடகத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லா பக்கமும் கிடைக்கும்படியாக பண்ணுறாங்க. அப்படின்னா உருப்படியான பயனுடைய கொள்முதல் பண்ணி கொள்ளக்கூடிய நல்ல செய்திகள் அதன் வழியாக போகணுமா இல்லையா? எந்த விதமான பயனும் இல்லாத செய்திகளை பரிமாறுவதால் என்ன பயன் இருக்கிறது? கடைசியாக மோகன சுந்தரம் சொன்னார் பாருங்க, நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தகவலை அனுப்பிச்சிடுறாங்க, அதை பின்பற்றவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல அப்படின்னு. இதை கூட விட்டுடுங்க, நான் எல்லாம் ரிசர்ச் ஓரியன்டாகவே சொல்கிறேன். பொதுவாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்கிறோம் பாருங்க, மனத்தில் ஒரு தாழ்வான ஒரு நிலை, இது யாருக்கு அதிகம் இப்போ உலகத்தில் ஏற்படுதுன்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு மன அழுத்தமும் மன உளைச்சல் நோயும் அதிகப்பட்டு இருக்கிறது. மற்றவங்களுக்கு இல்லை. இப்போ கிராமத்தில் இருக்கிறாங்களே எல்லாம் பயன்படுத்தாத மக்கள், அவங்க சௌக்கியமாக இருக்கிறாங்க, மன உளைச்சல் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் மனசில் குறித்து வச்சுக்கணும். சமூக ஊடகங்களால் நன்மை இல்லாமல் இல்லை. ஒரு புயல், ஒரு கொரோனா, ஒரு ரத்தம் தேவைப்படுது, இந்த குரூப் பிளட்டு வேணும் அப்படின்னா அப்படி போட்ட மாத்திரத்தில் ஒரு 20 பேர் ஆஸ்பத்திரியில் அந்த குரூப் பிளட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு கொரோனா காலம், உடனே ஒரு செய்தி அனுப்ப முடியுது, அந்த வீட்டுக்கு சாப்பாடு போகணும்ப்பா அப்படின்னா அந்த வீட்டுக்கு எப்படியா யாராவது கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஒரு புயல் வரப்போகுது, அந்த புயல்லேருந்து காப்பாற்றணும், இல்லை புயலில் அத்தனை பேருக்கு அழிவு வரப்போகுது, உடனடியாக அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் பயனுடையதாக இருக்குது. அது இன்னொரு கோணத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்போ 2 தரப்பையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரும்போது இது அவ்வளவு அத்தியாவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி நான் படித்தேன். ஒரு தாத்தா, ஒரு பேரன், 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த பேரன் தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா உங்கள் காலத்திலலாம் இன்டர்நெட் இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, ஃபேஸ்புக் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ முடிஞ்சது? உங்களால் இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ முடிஞ்சது? அவர் அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க, அதான் டாப்பு. ஏ தம்பி, அன்பு, உண்மை, நேர்மை, மனிதாபிமானத்தோடு கூடிய மரியாதை எதுவுமே இல்லாமல் உங்களால் வாழ முடியுதுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பும் எதுவும் இல்லாமல் எங்களால் வாழ்ந்திருக்க முடியாதான்னு கேட்டார். அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதாபிமானமே இல்லாமல் யாரை பற்றி வேணாலும் தவறான தகவலை போடுறாங்களா இல்லையா? அவர் சொன்னார் பாருங்க, செத்து போயிட்டாருன்னு போடுறான். உனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நீ பேக் பண்ணி அனுப்பிச்சுடுறத, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு உடனே ஒரு செய்தி. எத்தனை தடவை தான் சாவார் ஒருத்தர்? ஒரு 15 தடவை ஒருத்தரை பற்றி போட்டால் அது என்ன நியாயத்தோடு சேர்த்தி? மனிதாபிமானம் இல்லை, மனதில் நேர்மை இல்லை. இப்போ அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பத்துக்குள்ளேயே சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறுவது. முன்னெல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது பேசலாம், வீட்டில் சாப்பாடு முடிச்சுட்டு பேசலாம். நான் வந்ததுக்கு 2 விஷயம் சொல்லிட்டு போகிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் ஒத்துமை இருக்கணும்னா சேர்ந்து சாப்பிடுங்க. என்னுடைய பணிவான வேண்டுதல், குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் ஒத்துமை இருக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு வேளையாவது வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்குங்க. அவங்க ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவான், இவன் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவான், இருக்கட்டும், எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. முடியுமானா ஒரு குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வேளையாவது சேர்ந்து சாப்பிடணும். உங்களால் ஒரு வேளை சேர்ந்து சாப்பிட முடியலையா, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே அன்னைக்காவது எல்லாரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது. 2வது, நீங்கள் எத்தனை விதமான மத நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் வீட்டில் சேர்ந்து சாமி கும்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. சேர்ந்து இறைவனை கும்பிடுகிற பழக்கம், சேர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் இருக்குமானா ஒரு குடும்பத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் விடலாம். அந்த குறைஞ்சபட்சம் அந்த ஒரு செய்தியாவது நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொய், வதந்தி இதெல்லாம் பரப்புறதுக்கு சமூக வலைத்தளங்கள் பெரிய உதவி பண்ணுது. என்ன வார்த்தை? பெரிய உதவி பண்ணுது. நீங்கள் நம்புனா நம்புங்க. நான் ஒரு புள்ளி விவரம் படித்தேன். கொரோனா வந்தது இல்லையா, தவறான தகவல்கள் உலகம் முழுக்க எவ்வளவு பரிமாறி இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கிறான். அதாவது கொரோனா பற்றிய தவறான செய்திகள், இது அதுக்கு மருந்து, இது அதை கேட்கும், இந்த மாதிரிலாம் புள்ளி விவரம் எடுத்து 9000 செய்திகள், தவறான செய்தி உலகம் முழுக்க பரிமாறி இருக்காங்க. எதில்? இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஊடகங்களில். இது சாப்பிட்டா சரியாக போயிடும், அது சாப்பிட்டா வராது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. கொரோனா பற்றிய சயின்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத, முழுமையாக நிரூபிக்கப்படாத உண்மைகள் அப்படின்னு பரவப்பட்ட செய்தி 9000 செய்தி உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆய்வு இது. 9000 செய்திகள் உலகம் முழுவதும் பரிமாறப்பட்டிருக்கிறது.
இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற செய்தி தான் வருத்தமானது. அதில் 90% செய்திகள் இந்தியாவில் பரிமாறப்பட்டிருக்கின்றன. கொரோனா பற்றிய தவறான தகவல்கள் மக்கள் பரிமாறிக்கொண்டதில் 90% தவறான செய்திகள் இந்தியாவில் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுவீங்க சார்? வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்ததுன்னா அது உண்மையா உண்மை இல்லையானே பார்க்காம அப்படியே அடுத்த ஆளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறான். அது என்ன? முந்தா நாள் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சார் சார் ஒரு வாட்ஸ்அப்பில். நான் என்னெல்லாம் விவரம் சொல்ல முடியாது. இப்போ 2 மதங்களுக்கு இடையில் கலவரம் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போயிடலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட மதம் சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த குறிப்பிட்டவங்களை இப்படி நடத்தினாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் உடனே அவர் நம்பரை கூப்பிட்டு எந்த பள்ளிக்கூடம், பாதிக்கப்பட்டவங்க யார், இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும், முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? அவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் கேட்டால் எனக்கு நீ அனுப்பிச்சிருக்கிற, நீ தான் எனக்கு பொறுப்பு. இப்போ நான் இதை போலீஸுக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னு கேட்டால் நீ எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்குற, ஒரு தவறான செய்தி நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு இவர் தகவல் கொடுத்துருக்கிறாரு, காவல்துறைக்கு நான் அனுப்பி இப்போ அதை நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொல்ல போகிறேன். உனக்கு இந்த தகவல், அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், மன்னிச்சுக்கங்க என்னை மாட்டி விட்றாதீங்க, மன்னிச்சுக்கங்க என்னை மாட்டி விட்றாதீங்க. 2 மதங்களுக்கு இடையில் கலவரம் உண்டாக்கும்படியான பொய்யான செய்திகளை அனுப்புவது என்பது பாவத்தில் தலையாய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நம்ம தப்பான செய்தி அனுப்புகிறோம், நமக்கு தெரியவே தெரியாது அப்படி நடந்ததா நடக்கலையா எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஒரு செய்தியை தட்டி விட்டோம்னா எத்தனாயிரம் பேருக்கு போகும், ஊரே பற்றிக்கிட்டு தெரியாதா? சார், இந்தியாவில் மகாத்மா காந்தி சுடப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்லணும். அந்த நேரத்தில் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயா இருக்கார். மவுண்ட் பேட்டன் அந்த நியூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், மகாத்மா காந்தி சுடப்பட்டார், சுட்டவர் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லு அப்படின்னார். ஏன்னு கேட்டாங்க, உளராத, மகாத்மா காந்தியை யார் சுட்டதுன்னு தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் ஊர் பற்றி எரியும். அவர் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் சொல்கிறார், இன்னாருங்கிறத சொல்லு செய்தி சொல்லும்போது அப்படின்னு. ஒரு நியூஸ்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், 100% பர்ஃபெக்டாக போகணும், இல்லாட்டி மக்களுக்குள்ள கலவரம் வந்துடும். இதை பற்றி கவலைப்படுறோமா? நமக்கு வாட்ஸ்அப் வந்ததுன்னா அப்படியே அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணியிருந்தான் சார். எது? வாட்ஸ்அப்பை கிண்டல் பண்ணியிருந்தான் சார் ஒருத்தன். எப்படி? நமக்கு கீதாச்சாரம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு அவன் போட்டிருக்கிறான். உனக்கு வந்தது உனக்கு மட்டும் அனுப்பியது அல்ல, அது உலகத்துக்கே சொந்தமானது. உனக்கு வந்ததாலேயே அது உனக்கு சொந்தமாகிவிடாது. எதன் வழி வந்ததோ அதன் வழி அனுப்புவதே வாட்ஸ்அப்பின் தலையாய கடமை. கடமையை செய், பாராட்டை எதிர்பார்க்காதே. உன் கடமையின் பலனை வாட்ஸ்அப்புக்கு அர்ப்பணித்து விடு. எது உன்னுடையதோ அதை நீ அனுப்பிய உடனேயே அது இன்னொருவனுடையதாக மாறிவிடும். எது உன்னுடையதோ நீ அனுப்பிய உடனேயே அது இன்னொருவனுடையதாக மாறிவிடும். எதுவும் உன்னால் புதிதாக யோசிக்கப்படவும் இல்லை. எனவே அலட்டிக் கொள்ளாமல் உன்னுடைய கடமையை சரியாக செய். எதை நீ அனுப்பினாயோ அது உனக்கே திரும்பி வரும். எரிச்சல் அடையாது. இங்கே எவர் பதிவையும் எவரும் படிப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. இதுக்கு வாட்ஸ்அப் கீதைன்னு பேர் வச்சிருக்கிறார். இது இப்படி சுற்றி அப்படி சுற்றி ஏன் அனுப்பிச்சோம் என்ன அனுப்பிச்சோன்னு தெரியாமல் திரும்ப நமக்கே வந்து சேருது. இதனுடைய உண்மையை வெரிஃபை பண்ணாமல் நாம் ஒரு தகவலை ஒருவருக்கு அனுப்பலாமா? உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பிச்சா அவரை திருப்பி கூப்பிடுங்க. நீ அனுப்பிச்சிருக்கிறியா, இந்த செய்திக்கு நீ பொறுப்பேற்றுக்கிறியா? நீ எனக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்கிற, அதுக்கு நீ பொறுப்பேற்றுக்கிறியான்னு கேளுங்க. இந்த வாட்ஸ்அப் குப்பைகளாக பரவுவது நின்று போய்விடும். இதுக்கு நாம தான் இன்னைக்கு சபதம் ஏற்றுக்கணும். யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சா அவர் ஃபோனில் கூப்பிட்டு, உனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா, தெரியுமா, இதை இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இந்த கல்ச்சர் நம்ம நாட்டில் டெவலப் ஆகும். அப்புறம் இவங்க ஒரு அழகாக சொன்னாங்க, ஒரு பத்திரிகையில் நீங்கள் எழுத்தாளர் ஆகணும்னா விகடனுக்கு, கல்கிக்கு, குமுதத்துக்கு எழுதி போட்டு என்னைக்கு வருமோன்னு காத்திருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ட்விட்டரில், பல நூல்களில், பல தளங்களில் அவங்கவுங்க கவிதை எழுதலாம், அவங்கவுங்க புத்தகமாக எழுதலாம், அவங்கவுங்க பிளாக் எழுதலாம். யோசிச்சு பாருங்க, எல்லாருமே எழுத்தாளன் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இன்றைக்கு இருக்கிறது. 2 வரியில் ஒரு பையன் எனக்கு அனுப்பிச்சிருந்தான் சார். குழந்தைகள் டம்ளரில் பால் குடித்த மறுவினாடி மீசை முளைத்து விடுகிறது. குழந்தைகள் டம்ளரில் பால் குடித்த முடிந்ததும் அவர்களுக்கு மீசை வளர்ந்து விடுகிறது. இந்த பால் ஒட்டியிருக்கும் பாருங்க, அதை எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறான். இன்னொன்று சொல்கிறான், பிரியாணிக்கு டெஃபனிஷன் சொல்கிறான் பாருங்க. வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் செத்து கிடப்பதை பிரியாணி என்று அழைக்கிறார்கள். எப்படி? வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் செத்து கிடப்பதை பிரியாணி என்று அழைக்கிறார்கள்.
உயிர் மட்டுமே உலகின் சிறந்த வாசனை பொருள். கொண்டே போட்டான் அந்த 2 வரி. உயிர் மட்டுமே உலகின் சிறந்த வாசனை பொருள், ஏனென்றால் அது இல்லை என்றால் நாறுகிறது. உயிர் மட்டுமே உலகத்தில் சிறந்த வாசனை பொருள், அது இல்லை என்றால் நாறுகிறது. இந்த 2 வரியை ஒரு கவிதையாக அவன் எழுதி ஒரு பத்திரிகையில் வரவழைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவனுடைய பிளாகில் எழுதுறான். அப்போ அவன் எழுத்தாளன், பேச்சாளன், அவனுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிது. இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் உருவாவதற்கு சமூக வலைத்தளங்கள் எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்கிறான், வெள்ளை என்பது அழகல்ல, வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெள்ளை என்பது அழகல்ல, வெள்ளையாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, வெள்ளை என்பது அழகல்ல, அது ஒரு நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அதுவும் ஒரு மொழி. அவ்வளவு. இப்படி தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய துணையாக இன்றைக்கு அது அமைந்திருக்கிறது. ஆனால் மக்கள் இந்த கருவிக்கு அடிமை ஆயிட்டாங்களா இல்லையா? செல்ஃபோன், ஏதோ ஒரு கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு செய்தி படித்த பாருங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் நோட் புக் திருத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அழுகுறாங்க. ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அவரை லேப்டாப்பில் என்னமோ நோண்டிக்கிட்டே இருந்தார். அவர் இப்படி திரும்பி ஒய்ஃபை பார்த்துட்டு, எதுக்கு அழுகுற அப்படின்னு. இல்லை, ஒரு குழந்தை ஒரு கட்டுரை எழுதியிருக்கு, அதை படித்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. என்ன எழுதியிருக்கு? நீ யாராக விரும்புகிறாய் அப்படின்னு கட்டுரை தலைப்பு கேட்டிருக்குது. அதுக்கு அந்த குழந்தை எழுதியிருக்கு. என்ன? நீ யாராக விரும்புகிறாய்னு கேட்டதுக்கு அது என்ன எழுதியிருக்கு? நான் அடுத்த பிறவியிலாவது ஒரு செல்ஃபோனாக பிறக்க வேண்டும். அந்த குழந்தை எழுதுது, அடுத்த பிறவியிலாவது ஒரு செல்ஃபோனாக பிறக்க வேண்டும், அப்போதுதான் என் அம்மாவின் மடியில் அதிக நேரம் இருக்க முடியும். ஏன்னா ஒரு அம்மா எப்போவுமே செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, குழந்தைய கொஞ்சறதுக்கு நேரம் இல்லை. அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஏக்கம் பாருங்க. எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் நான் செல்ஃபோனாக பிறக்க வேண்டும், அப்போதுதான் என் அம்மாவின் மடியில் நான் அதிக நேரம் இருக்க வேண்டும். இதை படித்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சுங்க. உடனே அந்த ஹஸ்பண்டுக்கும் அழுக வந்துருச்சு. அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. யார் எழுதியிருக்கா அவ்வளோ பிரமாதமான? நம்ம பொண்ணு தான். எதுக்காக சொல்ல வரேன்? ஒரு செல்ஃபோனில் நம்ம கவனம் செலுத்துகிற நேரம், நம்ம குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள், அவர்களோடு நமக்கு நேரம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லையே. மனிதர்களை நாம் தொலைத்து விடுகிறோமே. அப்போது இந்த கருவி உலகத்தை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறது உண்மையா பொய்யானா? கண்டிப்பாக ஆட்டி படைக்கிறது. இப்போ நான் தீர்ப்புக்கு வந்துடுறேன். ஒரே ஒரு அளவுகோல் சொல்கிறேன், நீங்களே அந்த தீர்ப்பை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. ஐயா, ஒரு பொருளை நல்லது கெட்டதுன்னு எங்கேயாவது வரையறை பண்ண முடியுமா? இந்த பொருள் கெட்டது, இந்த பொருள் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த பொருளை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து தான் நல்லது கெட்டதுங்கிறதே இருக்குது. நான் இதை ஒரு இலக்கிய உதாரணத்தில் சொல்கிறேன். சாபம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம், வரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம். இது வரம், கிடைச்ச வரம். இது சாபம்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பல பேருக்கு வரங்கள் சாபங்களாக மாறி இருக்கின்றன, சாபங்கள் வரங்களாக மாறி இருக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தசரதர் வேட்டைக்கு போகும்போது யாரோ ஒரு பையன் கமண்டலத்தில் தண்ணி இப்படி எடுக்கிறான். அந்த கலபுல சவுண்டு கேட்டு யானை ஏதோ தண்ணி குடிக்குதுன்னு அம்பு விட்டுட்டாரு. அந்த பையன் இறக்க போகிறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கண் இல்லை, அவங்களுக்கு குடிக்க தண்ணி நான் எடுக்க வந்தேன், நீ அம்பை என் மேலே விட்டுட்ட, ஒரே ஒரு உதவி பண்ணு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுத்துடு, அவங்க குடித்ததுக்கு அப்புறமா நான் செத்து போயிட்டேங்கிற விஷயத்த சொல்லு, இல்லாட்டி தண்ணி குடிக்காமே அவங்க செத்து போடுவாங்க, தண்ணியை கொடுத்துட்டு சொல்லு. தசரதர் யோசிக்கிறார், தப்பு பண்ணிட்டோம், சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் அந்த கண்ணில்லாத முனிவருக்கு அந்த தண்ணீரை இப்படி ஊட்டுறார். அந்த முனிவர் மகா கெட்டிக்கார், கண்ணு இல்லை. இவன் கை கிட்டக்க போனவுடனே அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், நீ என் மகன் இல்லைன்னார். நீ என் மகன் இல்லை, உன் கையில் சந்தன வாசனை வீசுது. என் பையன் நான் பட்னியாக இருக்கும்போது எங்கேயோ சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போட்டு சந்தனம் பூசிட்டு வரமாட்டான், உன் கையிலேருந்து சந்தன மனம் வீசுது, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னார். வேற வழி இல்லாமல் தசரதன் சொன்னால், நான் தான் தசரத சக்கரவர்த்தி, இந்த மண்ணை ஆளுகிற மன்னன், இந்த மாதிரி உன் பிள்ளைய நான் அம்பு விட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? அட பாவி, என் பிள்ளைய கொண்டுட்டியா? நான் எப்படி என் பிள்ளைய பிரிஞ்சு இப்போ துடிக்கிறேனோ அதே மாதிரி உனக்கு சபிக்கிறேன், நீ உன் பிள்ளைய பிரிஞ்சு இதே மாதிரி உனக்கு சாவு வரட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார். இதுக்கு சாபம்னு தானே பேர். இந்த சாபத்தை கொடுத்தோன்னா தசரதர் சிரிச்சார். ஏன் சிரிக்கிறேன்?
எனக்கு இது வரைக்கும் புள்ள இல்லை, புள்ள பிறக்காதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. இப்போ உன் சாபம் உண்மையாகிறதுக்காகவாவது எனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன்னு. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் சாபம் பொய்யாவாது, இந்த சாபம் உண்மையாகிறதுக்காவது எனக்கு ஒரு புள்ள வந்து பிறக்கும் இல்லை, அப்போ எனக்கு புள்ள பிறக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை. நீ சாபம் தான் கொடுத்த, எனக்கு அது வரமா ஆயிடுச்சுன்னா. இதான் சார் வாழ்க்கை. யாரோ கொடுத்த சாபம் கூட வரமா மாறலாம். சில பேருக்கு வரம் கொடுத்துருப்பாங்க, சாபம் ஆயிடும். என்ன, எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவே ப்ராப்ளம் ஆயிடும். வரம் தான் சாபமா மாறல, சாபம் தான் வரமா மாறல. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், சபம் வரம் என்றும் சாபம் என்றும் ஒன்று இல்லை. அதை நீ எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கு அது வரமா சாபமா என்று தீர்மானிக்கிறது. அதனால் இவங்க சொன்ன மாதிரி அது வரமாகவும் இருக்கு, இவங்க சொன்ன மாதிரி அது சாபமாகவும் இருக்கு. ஆனால் உபயோகப்படுத்தி கொள்ளுகிறவன் சரியானபடி உபயோகப்படுத்தி கொண்டால் இந்த துன்பத்தில் இருந்து வெளியில் வர முடியும். அப்போது உபயோகப்படுத்தி கொள்வதுன்னா என்ன, அதை மட்டும் நான் இப்போ சொல்லி தீர்ப்பு முடிகிறேன். எந்த விஷயத்தையுமே உங்களுக்கு அடிமையாக நீங்கள் பயன்படுத்திக்கணுமே ஒழிய, காரு, விமானம், சொத்து, நிலம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது அடிமையாக பயன்படணுமே ஒழிய எந்த காலத்திலையும் நாம் ஒரு பொருளுக்கு நாம் அடிமை ஆகிடவே கூடாது. நாம் அடிமை ஆகிட்டோம்னா வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அந்த பொருளை பயன்படுத்தி கொண்டோம்னா நாம் எஜமானனாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எஜமானனாக இருக்கிற வரை சமூக வலைத்தளங்களால் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் அடிமைகளாக மாறிய கணத்தில் அவை உங்களை ஆட்டிப்படைக்க தொடங்கி விடுகின்றன. இவ்வளோதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அதுக்கு எஜமானனாக இருக்கிற வரையில் எவ்வளோ நேரம் பார்க்கணும், பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவீங்க. அப்படியே அந்த நெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்தாண்ட வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாருக்கு பெல் அடித்தாலும் சில பேர் அவன் ஃபோனை எடுத்து பார்ப்பான், யாருக்கு பெல் அடித்தாலும் அவன் ஃபோனை பார்ப்பான். ஒன்றுமே இல்லாட்டி கூட வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு இமெயிலுக்கு போயிட்டு திரும்பி ஃபோனுக்கு வந்து பார்த்துட்டு திருப்பி 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 இதையே அப்படியே நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்போ என்ன ஆகிட்டான், இவன் சைக்கலாஜிக்கலாக அதுக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். குடி எப்படி போதையாகி பிரெயினில் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்குதோ, அப்படி இன்னைக்கு செல்ஃபோன் உட்பட சமூக வலைத்தளங்கள் ஒரு சாம்பல் பகுதியை மூளையில் ஏற்படுத்துது அப்படின்னா. இப்போ நான் வந்ததுக்கு ஒரு எஜுகேஷன் நான் பண்ணிட்டு போகணும்ல. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எப்படி நம்ம அடிமையாகிறோங்கிறதுக்கு there are 3 stages. நீங்கள் கணினியை அல்லது செல்ஃபோனை அல்லது இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தை உங்கள் அடிமையாக வச்சுருக்கிறீங்களா, நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டீங்களாங்கிறதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, உங்கள் நேரத்தில் அதிக நேரத்தை நீங்கள் செலவிட தொடங்கி இருக்கிறீர்கள் என்றால், அந்த விஷயத்தில் உங்கள் நேரத்தில் அதிக நேரத்தை நீங்கள் செலவிட தொடங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதன் மீது உங்களுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஈடுபாடு, அது உங்களுக்கு விருப்பமாய் போச்சு, ஈடுபாடு வந்திருக்கிறது என்ற பொருள். ஆனால் ஈடுபாடு இடிபாடுகளை உண்டாக்குவது இல்லை, ஈடுபாடு இடிபாடுகளை உண்டாக்குவதில்லை, ஈடுபாடோட முடிஞ்சு போயிடும். செகண்ட் ஸ்டேஜ், எந்த விஷயத்தில் அதிக நேரம் செலவிட தொடங்குகிறீர்களோ அதற்கு உங்களுக்கு ஈடுபாடு வந்துவிட்டது என்ற பொருள். இது நம்பர் 1. 2, அந்த விஷயத்தில் மட்டுமே அவர் கவனம் செலுத்த ஆரம்பித்தால், இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அந்த விஷயத்தில் ஈடுபாடுங்கிறது தாண்டி அந்த விஷயத்தில் மட்டுமே அவருக்கு ஈடுபாடு என்று தொடங்க ஆரம்பித்தால் அவர் மெல்ல மெல்ல அடிமையாக தொடங்கி இருக்கிறார் என்று பொருள். நீங்கள் எங்கே அடிமையாகிறீங்கன்னு கேட்டால் அதுலேயே அதிக நேரம் செலவிடுறதுல இல்லை, அது மட்டுமே உங்களை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த அடிமைத்தனத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். 3வது ஸ்டேஜ், நீங்கள் பெர்ஃபெக்டாக அடிமை ஆகிட்டீங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன, வேறு எதிலுமே அவருக்கு கவனமே இல்லை என்றால் அவர் போதையாகி அடிமையாகவே ஆகிவிட்டார் என்று பொருள். ஸோ இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜ்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு யோகியது இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு பச்சை விளக்கு எரியுது, ஒருத்தருக்கு ஆரஞ்சு விளக்கு எரியுது சிக்னலில், ஒரு சில பேருக்கு சிவப்பு விளக்கு எரியுது. இப்போ உங்கள் வண்டி எங்கே நிற்கிதுன்னு நீங்கள் பாருங்கள். வெறும் ஈடுபாடு உடையவராக இருந்தால் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை தவிர வேறு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னு அதில் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பித்தா நீங்கள் அடிமையாக தொடங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை தவிர வேறு எதிலையுமே எனக்கு நாட்டமே இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் போதையாகி அடிமையாகி விட்டீர்கள் என்று பொருள். அடிமை ஆகாத வரை சமூக வலைத்தளங்கள் கொடை.
அடிமை ஆனவர்களுக்கு கொடுமை. இதான் தீர்ப்பு. நன்றி.